ஏண்ணா இன்றைக்கி நம்ம வந்துட்டு டேங்க் ஒரு நியூ ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இப்போ போகிறதா கஸ்டமர்ஸ்மெண்ட்க்கு வந்துட்டு ஆகாதீங்க. சரி வாங்க நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. சரி ஓகே, சீக்கிரமாக வந்து ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டார்டிங் சீன் ஓகே, எல்லாம் ரெடியாமா? என்ன நாங்கள் தானே இதெல்லாம் கேட்கணும், நீ ஏன்னா எங்களை போட்டு அவசரப்படுத்திட்டுருக்கா? சும்மா தான். அப்புறம் நீங்கள் என்ன போட்டு அவசரப்படுத்துவீங்க? அதான் பா, வாழ்க்கையிலேயே முறையாக சீக்கிரமாக டேட் வந்திருக்கான், இதில் எங்களை போட்டு ஆர்டர் பண்ணியிருக்கான். இவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் மனசு வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே 5 minutes லேட்டர். எங்க வாங்க, முன்னாடி டைம் ஆகுது, கிளம்பானவா? இங்கே பாருங்கண்ணே, இவ்வளோ நேரம் நம்மளை தலைவர் போட்டு அவசரப்படுத்திட்டு இருந்தார். இப்போது ஆஃபீஸ் கால் தானே போய் பேசிட்டு இருக்காரு. அவன் அப்படி தான் தெரியும்ல. இதேடி நீ சீக்கிரமாடியா. என்னதான் பிள்ளைய வளர்த்துருக்கோமோ. சே, என்னன்னு எனக்கே பெருமையாச்சு, அதிகமாக இருக்குது அப்படி நம்ம வந்து யோசிச்சிருப்பாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். எப்பார் எதனாச்சும் மிஸ்டேக் நடந்துச்சு அவ்வளோதான். ஸோ எனக்கு எல்லாருக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது, புரியுதா? ஓகே சார். உணவை டேயாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனில் கத்திட்டு இருக்க வாடா. ஆமாங்க ஆமாம். டேயாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்துட்டுருக்காரு. இப்போ ஆக்சுவலாக அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, டேயாங்க்கு பொண்ணு பார்க்க தான் போயிட்டுருக்காங்க. சப்கோஸ் பொண்ணு பார்க்க தான் போகிறாங்க மேரேஜ்க்காக. ஆல்ரெடி பொண்ணுலாம் வந்து பார்த்தாச்சு, பட் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் பண்ண இல்லையா. ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரிங் போட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் பொண்ணை நேரில் பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டேயாங் இன்னும் பொண்ணை பார்க்கல, இதான் வந்து டியூஸ்டே. இன்னும் டேயாங் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்கவே கிடையாது. ஃபோட்டோலாம் வந்துட்டு அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க தான், பட் வந்து டேயாங் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, நான் வந்து டேரெக்டாக வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. இன்றைக்கி தான் அவரை ஃப்ரீயாக கருத்தில் பிடிக்க முடிஞ்சிச்சு மனுஷனா. ஸோ இப்போ விட்டா அவர் சாஞ்சிரடான்ற மாதிரி இழுத்துட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து தென் எல்லாம் காரில் போயிட்டுருக்காங்க. இப்படியே கட் பண்ணிட்டு ஒயன் சைட் ஒன்றும் உங்களுக்கு மனசு வச்சிருக்கா? என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியல. என்னண்ணா நீ சொல்லிட்டீங்க? டே பாலு, இப்படிலாம் அவர் சொல்லிருக்காரு, கேட்க மாட்டேடா, உன்னை பேட்டாலே அடிப்பேன், ஒழுங்காக சொல்கிறா. அண்ணா ஏதோ சின்ன பொண்ணு பாவம் பார்த்து ஏகுது, விட்டுருங்கண்ணா. இதே மாதிரி எத்தனை தடவை தான் பாவுறதே? இதோட 500 ரூபா கடன் வச்சுருக்கீங்க, எப்போ தான் தர போகிறீங்க? நான் என்னென்ன பண்ணேன், இவன் தான் ஆசை காமிச்சான். அங்கே பாரு வீட்டு கடை, நம்ம அண்ணா கடை, முத்தண்ணா கடை, முத்து மாதிரி அண்ணா வந்து பேசுவார் அப்படின்னு சீனை போட்டான். அதை நம்பி நானும் வந்துட்டேன். பார்த்தா தானே தெரியுது முத்தம் என்னது. இல்லை முத்தண்ணா நல்லா இருந்தாங்க. ஆனால் இப்படி 500 ரூபாய்க்குலாம் பார்க்குறீங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எங்கள் வீட்டில் எனக்குலாம் ஸ்நாக்ஸ் காசு கொடுத்ததே பெரிய விஷயம், இதுக்கெலாம் வந்து காசே கொடுக்க மாட்டாங்க. இந்த லட்சத்தில் நான் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு பிச்சை எடுத்துரும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 250 ரூபீஸை வந்துட்டு கடன் அடிச்சிட்டேன். இன்னும் 250 தானே, இதை அடிச்சிட மாட்டேன்னா ஏன் நம்பிக்கையே இல்லை. இவ்வளோ நேரம் வசனம் பேசியும் ஒரு டைலாக்ல முடிச்சிட்டாரு. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு எப்படியாச்சும் உங்கள் கடனை அடைச்சி தீர்றேன். ஆமாம் அதெல்லாம் விட பார்த்துக்கலாம். அண்ணா தான் அதுக்கு நான் கடனை கொடுக்காம கூட. சரி என்ன இன்னைக்கு இவ்வளோ ஸ்வீட் வாங்குற? என்னோட வாயெல்லாம் அடிக்கிக்கிட்டு நான் இவ்வளோ ஸ்வீட் வாங்குறதுக்கான காரணமே ஒன்று இருக்குது. சொல்கிறேன் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். ஒரு ஐடியா, என்னங்க உங்கள் காசு? என்னம்மா திடீர்னு கடனை அடைச்சிட்டேன்? அதெல்லாம் அப்படிதான், இது எங்கள் அம்மா ஸ்வீட் வாங்கி விட்ட காசு, அதோட இதுவாக அப்படியே வந்து கொடுத்து அப்படியே அடைச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வழியாக வந்து கடனை கொடுத்து அடைச்சிட்டான். ஸோ இப்படியே வந்து பேசி முடிச்சுட்டு வந்துட்டு வந்திருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேங் வீட்டுக்கு வந்தாச்சு, அதாவது வந்துட்டு பொண்ணு பக்கத்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாம் உட்காந்து வெல்கம்லாம் பண்ணிவிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. டேங்க்கு அவசரமாக தாங்க முடியல, சீக்கிரம் போகணும், டக்குன்னு பொண்ணை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துருப்பார் மனுஷன். ஏன்னாடி அவசரப்படுத்திக்கிட்டு இருக்கா? என்ன பொண்ணு பறந்தா போயிட்டு போகுது, இங்கே தானே இருக்கும், வரும்டா. எனக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னு நம்ம வந்துட்டுப்பாங்க. ஸோ எப்படி இருந்துட்டு கச்சா இங்கே வந்து ஒயனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கின்னு பார்த்து நம்மளை இம்புட்டு அழகாக ரெடி பண்ணிட்டாங்களே, எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம அழகோ. ஃபைனலி வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ இப்போ பொறுமையாக வந்து உள்ளே வரும்போது பார்த்தா அவ்வளோ செருப்பு இருக்கும். வச்சுச்சோ ஐயோரா வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒயனுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே பொறுமையாக உள்ளே கட்டி பார்த்துருப்பான். ஐயோ இந்த மாதிரி ஒரு சிரிப்பு. இப்போது டேயா ஃபர்ஸ்ட் டைம் ஒயனை பார்க்குறது அவ்வளோதான் மனுஷன். லைக் இந்த ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இது வரைக்கும் அவருக்கு எந்த பொண்ணுமான இந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்ததே கிடையாது. ஒயனை பார்த்தோன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு. லைக் மிரண்டு போய் பார்த்துட்டுருக்காரு மனுஷன். இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. கல்யாணமே வேணான்னு சொன்ன மனுஷனுக்கு இவ்வளோ பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. அப்படியே பார்த்துட்டே இருப்பார் கண்ணு எடுக்காமல். இங்கே ஒயின் நம்ம இதை வந்துட்டு ஸ்வீட்டு எடுத்துட்டு வணக்கம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பான். எல்லாருமே வந்துட்டு அப்படியே நல்லா இருக்கேம்மான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ரொம்ப குஜாலாகிடுச்சு. சாரிலாம் கட்டிடுவா, அம்மா சொன்ன மாதிரி எடுக்கல, சரி இப்போ தான் பண்ணான் வெளியே போய் சுற்றிட்டு வரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார் மனுஷன். ஓகே அம்மா முன்னாடி சொன்னாங்க இவங்க வந்து
கேஷுவலான ஃபேமிலின்ட்டு ஒரு வேலை அதனாலே இருக்குமோ அப்படின்ற மாதிரி விட்டார். இங்கே ஒயின் குடுன்னு வந்து ரூமில் ஓடி போயிருப்பா. ஸோ வந்து ஒயின் உள்ளே போயிட்டு அக்கா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திருக்கா. என்னடி ஏன்டி கத்துற? எஸ், நம்ம ஒயினோட அக்காவுக்கு தான் வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அக்கா வந்து அழகாக ரெடியாக இருந்திருப்பா. அக்கா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீனு, செம்ம அழகாக இருக்கக்கா நீனு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் டி, ரொம்ப தேங்க்ஸ். ஓ வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையா கேட்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், நான் மாமாவை பார்த்தேன். என்னடி சொல்கிற, பாத்தியா? ஐயோ மாமா எப்படி இருக்காருன்னு சொல்லணுமா? சொல்றி சொல்லணும்னா சில பல ஐட்டங்களுக்கு தள்ளப்பட்டு தான் இருக்குமே. சரிடி, என்ன வேணும் சொல்லு. அங்கே இருக்க அந்த வாழைப்பழத்தை குரங்கு மாதிரி. சரி மாமா கொஞ்சம் கருப்பா, எப்படி சொல்கிறது, லைட்டாக அந்த வில்லனுங்கெல்லாம் இருப்பாங்களே பழைய படத்தில், இந்த சைடில் மரு வச்சுக்கிட்டு அப்புறம் இவ்வளோ பெரிய மீசை வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக தான் இருக்கா. இன்னொன்று சொல்கிறா, பயமாக இருக்கட்டும் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு அவள் பெட்டில் விழுந்து சிரிச்சிட்டு இருப்பா. சனியை பிடிச்ச வழி போய் சொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். எங்கள் அம்மா சட்ட பொருளாதார முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நல்லா சவுண்டு கேட்குது. எல்லாரும் ஒரு மாதிரி அப்படி அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருங்க பொண்ணு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ள வந்திருப்பா. என்னடி பண்ணுறீங்க, வெளியே அவ்வளோ சவுண்டு கேட்குது. இல்லைம்மா இவதாம்மா இல்லைம்மா அக்கா தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து சண்டை போட்டுருக்காங்க. சரி ஓ பிரியா, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பிரியா, உனக்கு எப்படியாவது கொஞ்சமாச்சும் போகிறதா? இப்போ பார்த்தா நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டுக்கா. எனக்கு தெரியும் இந்த ஒய்யண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காதை திரு வர மாமா அவளை எதை கிடைக்கிறீங்க, அவன் இருந்ததா போல அவள் சும்மா சிரிச்சுட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பா. அடி வாங்கவும் வச்சுட்டு சிரிச்சு சப்போர்ட்டை பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள். ஸோ இப்படியே வந்து 2 பேரும் மாறி வந்து சண்டை போட்டு பேசிட்டு இருந்துருக்காங்க. சரி ஓகே டைம் ஆச்சு, நான் ஜூஸ்லாம் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் கிளாஸில், சீக்கிரமாக வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்துருக்கும். ஸோ அதனால் மனுஷன் வந்து நான் வந்து கால் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுக்காட்டி எங்கே போகிறேன் ஒன்றை கூப்பிட்டு உள்ளே போயிருக்காங்க. மாமா ஒரு 5 நிமிஷம் இம்பார்ட்டன்ட் காலமா, இந்த மீட்டிங் விட்டால் சத்தியமாக வேறு மீட்டிங் கிடைக்காது, இன்றைக்கி நான் லீவ் போட்டு வந்ததே பெரிய விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து கத்திட்டு இருக்காரு. போய் சொல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு திட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நீ ப்ளீஸ்டி என் கூட வா, நீ ப்ளீஸ்டி நம்ம சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அக்கா நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, நான் ஒன்றும் பொண்ணு கிடையாது சரியா, நீ பையன்லாம் இல்லை, நீ பொண்ணு தாண்டி. அக்கா நான் அதை சொன்னேன், நான் கல்யாண பொண்ணு கிடையாது, நீ தான் கல்யாண பொண்ணு, நீ தான் போகணும். நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே பயந்துட்டு இருப்பா. முன்னாடி காலையில் என்ன நடந்துச்சு உனக்கே தெரியும்ல, அப்பா எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. எல்லாம் எனக்கு பதட்டத்தில் எதுவுமே ஞாபகம் இல்லடி. ஸோ ஆமாங்க வந்துட்டு இந்த வீட்டில் கொஞ்சம் எல்லாமே ஆப்போசிட். எப்படி சொல்கிறதுனா, ஃபர்ஸ்ட் பொண்ணானா அக்காவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வளர்ப்பாங்க. ஆனால் செகண்ட் பொண்ணானா எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, அவளுக்கு வந்து கூலாக இருப்பா. ஆனால் அக்கா ரொம்ப பயந்து சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது, லைக் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற தன்மை, எதுனாலும் வயனுக்காக விட்டு கொடுத்துருவா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் இருந்துட்டு இருப்பான். 2 பேருமே ஆப்போசிட் கேரக்டர் தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேருக்கும் ஈக்குவலான பாசம் இருக்கும். அப்பா வரங்க இருப்பார், முடிப்பாடுறி பயமாக இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் கூட வாயா. சரிக்கா வரேன். ஆனால் போன பிறகு அப்பா என்னாச்சும் திட்டினாலே எனக்கு தெரியாது, பார்த்துக்கா. இல்லாடி நான் திட்டம் பார்த்துக்கேன். சரி இப்படியே வந்து 2 பேரும் வந்துருப்பாங்க வரியா. ஸோ 2 பேருமே ஆக்சுவலாக ஒரே மாதிரி சேம் சாரி வந்து கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே அவ்வளோ ப்ரிட்டியாக அவ்வளோ அழகாக கார்ஜஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜூஸ் எல்லாருக்கும் வந்து கொடுக்குறான். ஃபோன் பேச போயிருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவரோட ஜூஸை மட்டும் டேபிள் எடுத்து வச்சுட்டு கொடுக்கணும் வந்துட்டு தள்ளி வந்திருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் 2 வார்த்தை பேசு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படியே சொல்லியிருக்காங்க. அவளுக்குன்னா பேச்சே வர மாட்டேங்குது, அப்படியே ஒரு மாதிரி திக்கிட்டு இருப்பா. அப்படியே திக்கிட்டு அப்படியே நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பான். எல்லாருமே நல்லா இருக்குமா, நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு அப்படி தான் வந்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு சரி உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவளை பார்க்க ஒயினை வந்து பார்த்துருப்பா. அவங்க அம்மா டக்குன்னு பிடிச்சி இருடி நீயும் போய்ட்டு அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும், எதனாச்சும் கொஞ்சமாச்சும் பேசுவாங்க. அக்காவும் ஒன்றும் பேசல, நீ தான் பேசணும், என்னை பார்த்து வாங்கிட்டு முறை பேசணும்னு சொன்னாலும் நீ தான் மாட்டிட வந்துட்டு ஒரே குஜால் தான் மேடம்க்கு. ஏன்னா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா சுற்றி எல்லாரும் வந்துட்டு இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும், கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி தான் அப்படியே வந்து பேசிட்டு ஜாலியாக அப்படி தான் இருக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு, பேசிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரும் இந்த மாதிரி வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். அப்போ தான் டேங்கோட என்ட்ரி இந்த மாதிரி வந்துருப்பார் மனுஷன். கரெக்டாக ஒரு உள்ள வார்த்தைக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்து உட்காரும் போது டேபிளில் இருக்க அந்த ஜூஸ் வந்து கொட்டியிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஐயோ மாப்பிள்ள இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் வேறு ஜூஸ் எடுத்துருவாங்க. என்கிட்ட யாரும் ஜூஸ் கொடுக்கணும் இருந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்து ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பான். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கொடுக்க அப்படியே மெயின் வந்துட்டு மனுஷன் பார்த்துட்டு இருக்காரு. டீ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வாங்கிட்டாரு. இப்போ வாங்கி நம்ம தான் வந்து நின்றுட்டு அப்புறம் என் பேர் ஒய்யன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வெறும் உங்கள் பேரெலாம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக போய் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து சரி நான் வெளில போகிறேன் நினச்சிட்டு போயிட்டா. இங்கே எனக்கு இந்த பாசிட்டிவ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்றா இங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஃபேமிலி அத்தை மாமா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நார்மலாக பேசுகிறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கான்சாடி வச்சிருக்காரு.
லைக் இது வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக லவ் வந்ததே கிடையாது. லவ்வே வந்தது கிடையாது சொல்லிட்டு இந்த கல்யாணமே வீட்டில் ரொம்ப கம்ப்ளீட் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் அவருக்கு எப்படி ஒயினை பிடிச்சி சத்தியமாக தெரியல. சரி ஓகே உடனே ஒத்துக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சீனாக போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து ஒயினில் வந்துட்டு என்னக்கா அப்படியே ப்ளஷி மூமெண்ட் தான் போல், கண்ணும் காதெலாம் செவந்து போய் கிடக்குது, என்ன கதை சொல்லுது. சும்மா அடி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் ஒன்றும் இல்லைங்க, அது குளிராக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதான் ஃபீவர் வர மாதிரி இருக்கு. ஓஹோ காய்ச்சலா, காதல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருப்பான். இப்படியே 2 பேரும் வந்து ஃபன்னாக பேசிட்டு இருப்பாங்க. நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து ரிங் போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இப்போதைக்கு எங்கேஜ்மெண்ட் கிடையாது, சும்மா இப்போதைக்கு வந்து பேசி வச்சிட்டாங்களே. ஸோ பொண்ணுக்கும் வந்து பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அதாவது டெய்யாங்க்கும் ஒயனை பிடிச்சிருக்கு. அவர் ஒயன் வந்துட்டு அக்காவை தான் வந்து நம்ம பார்க்க வந்தோன்னு தெரியாமல் அவருக்கு வந்து பொண்ணை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டார் மனுஷன். ஸோ அதனால் வந்துட்டு அவர் எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டார். அதனால் ஓகே பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு, இப்போதைக்கு சிம்பிளாக வந்துட்டு ரிங்கு போட்டு வந்து முடிச்சு வச்சுக்கோ, அப்புறம் வந்துட்டு கிராண்டாக நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நான் பேசியிருந்துருப்பாங்க. டேயாங்க தான் ரொம்ப ஆர்வம் அப்படியே ஒரு மாதிரி ஈவி வச்சுட்டு நின்றுருக்கார் மனுஷன். அவருக்கு எப்படியாச்சும் வாங்கிட்டு நம்மளோட நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தோணிட்டே இருக்கும். ஸோ எப்படியாச்சும் நம்பரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் திங்க் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கும்போது ஒயின் அந்த சரி அப்படியே சும்மா நடந்து வந்திருப்பார் கேஷுவலாக. இவன் இவ்வளோ கேஷுவலாக இருக்கா நீ அதுக்குன்ற மாதிரி இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒயின் அப்படிக்கா வர அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. என்னையா இந்த மாதிரி ஒரு இழுப்பு ஒன்றுதான் மாமா கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சந்தோஷத்தில் அப்படியே வந்திருப்பான். இது வந்து என் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருவாரு. ஓகே அக்கா கிட்டே கொடுக்க சொல்கிறாரு போல், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரி அக்காட்ட கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பான். அவருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்கோட ஆயிடுச்சு, எதுவுமே பேசல, மனுஷன் கொடுக்கணும் ஓடி போயிட்டாரு. இவர் எதுக்கு இவ்வளோ செய்யாக்குறாரு, மாமனார் போயிட்டு தானே, நம்ம எனக்கு இவ்வளோ ஷை டைப் இருக்கே அப்படின்னு நம்மளாம் திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கா. என்னாடி ஆடு இந்த பக்கம் ஒதுங்குது, ஆடு இன்னொரு பனியாடு தேடி வந்திருக்கு. ஓஹோ என்ன மேடம் என்ன வேணும்? அது ஒரு 500 ரூபா தேவைப்படுது. லைக் ஸ்வீட் கடைக்காருக்கு 250 கொடுத்தாச்சு, அதை வேறு அம்மா கையில் எஸ்கேப் பண்ணும், அதுக்கு ஒரு 250. 500 இதுக்கடி 500 ரூபா? அதுவா அது வந்து ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, அது உனக்கு வேணும்னா 500 ரூபா. அப்படின்னா விஷயம், அதுவும் 500 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு? மாமா நம்பர் கொடுத்தாரு. சரி விடு, உனக்கு தான் நம்பர் வேண்டாம், நானே சேட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்கிறேன், நம்பர் கொடுத்தாரா? நான் நம்ப மாட்டேப்பா, இதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டா. பீத்தி குட்ரி 500 தரேன் வந்து தொலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவளுமே சிரிச்சிட்டே வந்துட்டு நம்பரை வாங்கி கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு இது ஃபேக் நம்பர், சும்மா சொன்னேன், அது மாமா நம்பர்லாம் இல்லை. இப்படி ஏமாத்துக்காடி, ஏக்கா சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஓடி போய் நம்பர் தேடி எடுத்துட்டு இருக்கா, எங்கே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ரிங் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பொண்ணை வந்து கூட்டு சொல்லியிருப்பாங்க. எனக்குன்னா ஆர்வம் தாங்கல, ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக கையெல்லாம் பசிச்சுட்டு அப்படின்னு நின்றுருப்பார் மனுஷன். அவருக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ வந்தாச்சு, அவர் நிமிந்து கூட பார்க்க அப்படியே அங்கங்கே பார்க்குறதுன்ற மாதிரி சீன் போட்டுருப்பாரு. ஓகே ரிங்கை போடுங்க அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு டேங்க்கு தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டேங் வந்து அவரோட ஃபிங்கர்ஸ் காமிச்சிருப்பாரு. ஸோ அக்கா கறி வந்து ரிங் போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து டேயாங்கும் வந்துட்டு போடுற டேயாங் அப்படின்னு வச்சுட்டு அம்மா வேறு பக்கத்தில் வந்து கீட்டிகிட்டு இருப்பாங்க. போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துட்டு அவரோட கையை பிடிச்சி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேஸாக பார்க்குறாரு மனுஷன். கொஞ்சம் உயிர் எல்லாம் அவர்கிட்ட ஒன்றுமே புரியல அவருக்கு. இது யாருன்ற மாதிரி இருக்கும் அவருக்கு. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. டீச்சர் என்ன பண்ணுற, போடுறா அம்மா யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கும். என்னடா பார்த்துட்டு இருக்க, போடுறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டு போடுங்க தம்பி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, விஷயம் பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன பண்ண தெரியாம ஒரு பதட்டத்தில் ரிங்கை வர போட்டுட்டாரு மனுஷன். அப்படியே எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. அவருக்கெல்லாம் ஒன்றுமே கேட்கல, லைக் அப்படியே வந்து ஒன்றுமே புரியாமல் வந்துருக்கும். அப்படியே ஓடி வந்து வாங்கி வந்துட்டு அவங்க அக்காவை ஹக் பண்ணிட்டு, அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போ நீ வந்துட்டு அவனுக்கு ஃபியான்ஸே வேறு கிடைச்சாச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சிரிச்சுட்டுப்பான். இந்த டேங்க்கு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு மனுஷனுக்கு. இதே மாதிரி தான் காரணியும் வந்துட்டு இருக்காரு. என்னம்மா நடக்குதுங்க, என்னடா பேசுகிறேன், என்னடா ஆச்சு இப்போ? நம்ம அந்த மாதிரி ஓட்டிருக்காரு. பிகாஸ் அவங்க அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட், ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு தடவை வந்து அட்டாக் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு அட்டாக் வரக்கூடாதுன்னா நீங்கள் எதுவுமே அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லாதீங்க, அன்றைக்கி வந்து எதுவுமே வந்து அவங்களை பதட்டப்படுற மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து மேரேஜ்க்கே அக்செப்ட் பண்ணியிருப்பார். இப்போது இதை சொல்ல போய் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது, பயமாகவும் இருக்கும். அதனாலே வந்துட்டு அவருக்குள்ளே என்ன சொல்கிறேனே தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்கும். வீட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு போய் அவர் பார்க்குறது அந்த பொண்ணோட ஃபோட்டோ தான். எடுத்து பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அதில் இருக்கிறது அக்காவோட ஃபோட்டோ. போச்சுரா, நான் பொண்ணு அப்பன்னு நினச்சிக்கிட்டேன். பொண்ணோட தங்கச்சியா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஐயோன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே அடுத்த சீன் தான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, வைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு.
டேய் மச்சான், நீ தான் அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சே, இப்போ என்ன என்கேஜ்மெண்ட்டாக பண்ணிட்டாங்க, கல்யாணமாக பண்ணிட்டானுங்க, என்கேஜ்மெண்ட்டாகவே இருக்கட்டுமே, கல்யாணமாக பண்ணிட்டானுங்க. ஜஸ்ட் நாமளாம் பேசி வச்சுருக்காங்களும் தானே. டேய் இப்போதைக்கு நாளைக்கு எந்த ஷாக்கான விஷயத்தையும் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியாது, உனக்கு அது புரிய மாட்டேங்குது. டேய் மச்சான், எனக்கும் சிச்சுவேஷனாக புரியுதுடா, இருந்தாலும் உன் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. லைஃப்லேயே உனக்கு முறையாக ஒரு பொண்ணு மேலே காதல் வேறு வந்து தொலைச்சிருக்கு. என்னன்னா பழைய எஃப்எஃப்ல உனக்கு பல விதமான பொண்ணுங்க மேலே லவ் வந்துருந்தாலும் இந்த எஃப்எஃப்ல உனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் லவ் வந்துருக்கே, அதனால் நீ இந்த பொண்ணு தான் லவ் பண்ணியாங்கன்னு வேறு வழி இல்லை. சும்மா ஏதாச்சும் பேசியே இருக்காதா, எனக்கு டென்ஷன் ஆகுது, அப்படின்னு நான் கட்டுப்பில் இருக்கேன். சரி மச்சான், என்னதான் முடிவு பண்ணிருக்கேன் தெரில. பேசாத அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண சொல்லலாமான்னு நினச்சிருக்கேன். சரி ஸ்டாப் பண்ணிட்டு தங்கச்சி வாங்கின மேட்ச் பண்ணிக்காண்டு லூசா நீ. அவங்க அக்கா வந்து வேணான்னு சொல்லிட்டு அதே வீட்டில் இருக்க பொண்ணு தங்கச்சி எடுத்துக்கு வர வீடு. என்னடா இது, என்னடா நான் இது இதெல்லாம் பித்தலாட்டம், இது எவ்வளோ மாற்றிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல அதுக்கு ஒரே ஒரு வழி தான் மச்சான். ஒயனுக்கு உன் மேலே எப்படியாச்சும் லவ் வரவே அது புறா பாசிபிள். அவங்க அக்காவை நான் போய் பார்க்கறதே பெரிய விஷயம். இதில் ஒய்யனை போய் அடிக்கடி பார்த்து லவ் வரதுக்கு இதெல்லாம் சாத்தியமே. ஃபஸ்ட் நான் எதுக்கு அவ்வளோ லவ் வரதுனா, உனக்கு ஒரு பாலிசி புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இப்போ நீ பாட்டுக்கு நார்மலாக போயிட்டு அந்த பொண்ணுக்கு எனக்கு வந்து மாதிரி இந்த பொண்ணை பிடிக்கல, இன்னும் உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குது, மேரேஜ் பண்ணுவீங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்களா? மாட்டாங்க, நான் தான் பண்ணி வைப்பாங்கண்ணா. அதான் மச்சான்னு சொல்கிறேன். இதுவே அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வரி இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும். இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி மனுஷன் யோசிக்கிறாரு. பட் இதெல்லாம் கரெக்டாக வருமா? ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கலாடா, ஒயின் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோளா. மச்சான் பண்ணிக்கலான்னு யோசிச்சே தான் வச்சுக்கோங்க, எதுவும் கிடையாது, காலத்தில் இறங்க மச்சான், வேறு வழி இல்லை. இப்போ அவர் வந்து எதோ திங்க் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ இங்கே வந்து ஒயனை காமிக்கிறாங்க. ஒயனை வந்துட்டு ரொம்ப சின்சியராக வந்து அவங்க அக்காவுக்கு மேரேஜ் சரியா சொன்னால் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருப்பான். என்கேஜ்மெண்ட் வேறு வந்துட்டு இப்போதைக்கு சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கிராண்டாக இன்னொரு 2 டேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். இன்னும் 2 டேஸில் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி அவங்க வீட்டிலே தான் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் ரொம்ப பதட்டமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ஜாலினஸ் இல்லையா. ஸோ அதனாலே வந்து கூப்பிட்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுலேயும் வந்து டைம்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கும். என் மாமாவை பார்க்கணுமே, சும்மா ஹேண்ட்ஸம் ஹீரோ மாதிரி இருப்பார். அவரை பார்த்தா நீங்களாம் மயங்கி வந்துருக்கீங்கடி. ஓஹோ மேடம், உங்களுக்கு தான் இந்த மாதிரி பையனா ரொம்ப பிடிக்கும், எப்படி நீங்கள் உங்கள் அக்காவுக்கு வீட்டுக்கு கொடுத்தீங்க? லூசு மாதிரி பேசாத, நான் காலேஜ் வீட்டுக்கு போகிறேன், உங்கள் அக்கா பார்த்து மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பரவாயில்ல, என் மாமா ரொம்ப நல்லா தான் இருக்கார், அதனால எனக்கு கவலை தான். சரி விடு. போனவும் மாமா பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? நீங்கள் நினைக்காம ஒன்று கிடையாது, மாமான்ற ஒரு வகையிட்ட பிடிச்சிருக்கு. எங்கள் அக்கா ரொம்ப லக்கி தெரியுமா. ஸோ இப்படியே வந்து பேசிட்டு அப்படி தான் வந்துருக்காங்க. இங்கே சைடு வந்துட்டு டேங்க் எப்படியாச்சும் வாங்கிட்டு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ என்கேஜ்மெண்ட் டைம் தான், ஏன்னா தரலாம் அவரால் போயிட்டு வாங்கிட்டு வந்து பேசி புரிய வைக்கலாம் சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. ஸோ என்கேஜ்மெண்ட் டைம் அன்றைக்கி அவகிட்ட வந்து சொல்லி கிளியராக புரிய வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிருப்பேன். ஆனால் அது எப்படி சாத்தியோன்றதும் அவருக்கு வந்து சத்தியமாக புரியல. அங்கே வந்துட்டு அவளுக்கு என்கேஜ்மெண்ட் பார்ப்பாங்களா, இல்லை வந்துட்டு அவகிட்ட எனக்கு பேசி டைம் கிடைக்குமா, இல்லை என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகுமான்ற எந்த ஒரு தாட்டையும் அவர் கிடையாது. அதுக்கு வந்து அவருக்கு எப்படியாச்சும் வாங்கிட்டு சொல்லி புரிய வைக்கணும், நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் கரெக்டான ஐடியா மாதிரி எனக்கும் தோணுது. அதனால் எனக்கு எதனால் இருக்கட்டும் அப்படி நம்ம வந்துருக்காரு. இந்த சைடு வந்து ட்ரெஸ் எடுக்கிறது அது தெரிஞ்சதுக்காரங்க வேலை போயிட்டுருக்கோம். தென் அந்த டேவும் வந்துருச்சு. அக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, சத்தியமாக சொல்கிறேன், என் கண்ணே பட்டுற போல இருக்கு. ஒரு 100 பூசணிக்காய் எடுத்து உன் சைஸ்க்கு ஒரு பூசணிக்காவை செஞ்சு அப்படியே உனக்கு சுற்றி போகணும். நான் அவ்வளோ குண்டா வாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து துரத்திட்டு இருப்பாள். இப்படியே 2 பேரும் அந்த மாதிரி சண்டை போட்டுருக்காங்க. எங்கள் அப்பா டக்குன்னு உள்ளே வந்திருப்பாரு. 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக இருந்தாச்சு. பிரியா உனக்கு அறிவில்லை, கல்யாணமே ஆக போகுது, இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகியும் உனக்கு வந்துட்டு இவ்வளோ ஆட்டமா? சாரிப்பா. வேணுமா, நீ என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அந்த அக்காவை ரெடி பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஓ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கானுங்க, போய் என்னென்னு பார்ப்போம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை வெளியே போயிட்டா, எஸ்கேப் போயிட்டா. ஸோ எங்கள் அப்பாவும் வந்துட்டு அப்படியே ஃப்ரீயாக மோஸ்ட்டே போயிருப்பாரு. ஸோ ஸ்ட்ரிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பிரியாவுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரிட்டு, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஸோ அவன் ஒயனை மட்டும் வந்துட்டு கூலாக சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி விட்டுட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒயன் குடிந்திருப்பான். ஃபைனலி டேவும் வந்தாச்சு, டேவோட ஃபேமிலியெல்லாம் வந்தாச்சு. லைக் அவங்களுக்கு தனி ரூம் இவங்களுக்கு தனி ரூம் நான் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய ரூம் இதுதான். ஸோ பெரிய வீடுனால இவங்களுக்கு தனி ரூம் அவங்களுக்கு தனி ரூம் தான் கொடுத்துருக்காங்க. என்கேஜ்மெண்ட் டைமும் வந்தாச்சு. எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, அவர் நினச்சது வேறு இங்கே நடக்கிறது வேறுன்ற மாதிரி இருந்துருக்கும். லைக் அவருக்கு பேசுறதுக்கும் அவங்க டைம் இல்லை, எதுவுமே வந்து ஒரு இதுவே கிடையாது. அவருக்கு வேறு வழியும் இல்லை, அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி அவருக்கு வந்து பைத்தியமே பிடிக்குது. வச்சா மட்டும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, ஃபீஷியலாக அவளோட ஃபியான்சி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும், வாங்கிட்டு பிரச்சனை பேசி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு.
மாமா அப்படிங்கம்மா சவுண்ட் கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குற மனுஷன் ஒயனு சுற்றி திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை, ஒயன் மட்டும் தான் வரா. என்ன? அதுவா உங்கள் அம்மா வந்து இங்கே ஏதோ தட்டு இருக்காமே, அதில் ஏதோ தேங்காய்லாம் வச்சுருக்காங்களாமே, அதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அங்கே இருக்குது, அதோ அங்கே. எடுத்துகிட்டு போகிறேன். தேங்காய் தண்ணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, எனக்கு உடச்சி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே அவள் எடுத்துகிட்டு இருப்பா. ஒயன் சொல்லுங்கம்மா. நீங்கள் கொடுத்து நம்பர் அக்கா கிட்டே கொடுத்துட்டேன். அவங்க அக்கா வந்து கொஞ்சம் ஷை டைப், அவள் பொறுமையாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அனுப்புவா. அது இல்லை, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. ஓ சேட்டிங் அனுப்பக்கூடாதா, கால் பண்ணுமா? சரி பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் ஏன் வேறு ஒரு விஷயம். சரி சொல்லுங்கம்மா. ஓ ஒருவேளை வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பற்றியா? பேச விட்றியா என்ன? சரி சொல்லுங்கள். நான் இப்படி தான் கொஞ்சம் என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு. சரியா? ஆமாம்மா, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப நல்ல மாமா, அழகாக இருக்கீங்க, எங்கள் அக்காவுக்கு ஏற்ற ஹஸ்பண்ட். எனக்கு இது நினச்சி பூரிச்சு போகுது, சந்தோஷமாக இருக்கு. அப்படி சொல்லம்மா. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் பேசிச்சுக்கிட்டு அப்படியே ரோச்சிட்டு இருக்காரு மனுஷன். அவருக்கு ஒரு பதட்டமாகுது, இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டா இதுக்கு மேலே இந்த வாலியாவது சொல்கிற அவள்கிட்ட. மயன் எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. சரியா? உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணல நோ மேரேஜ் ஃபார் உங்கள் அக்கா. உன்னை சரியா? உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு. என்னம்மா சீவோன்னு சொன்னாங்க, இங்கிலீஷே பேச வரல உங்களுக்கு? இவ்வளோ இதை தான் நோட் பண்ணிட்டு இருந்தாதான். இந்த பார் பேராக சொல்லிடுறான், எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. சரியா? மாமா நீங்கள் ஏதோ விளாண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இங்கே ப்ராங்க் பண்ணுறதுலாம் போதும். என்ன மேரேஜ்க்கு முன்னாடி ப்ராங்கா? கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஆக்சுவலாக நினச்சது வேறு, இங்கே நடக்கிறது வேறு. ஸோ வந்து வாயினா கொடுமை புரியல, என்னடா அவர் இப்படி பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படியே வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு எங்கள் வந்து ஏமா வந்துட்டு இங்கே பாரு, நான் கிளியராக சொல்கிறேன், எனக்கு உங்கள் அக்கா சுத்தம் பிடிக்கல. சரியா? எனக்கு உண்மை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. உடனே சப்புன்னு ஒரு அரை டேங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. என்ன விளாட்றீங்களா? லூஸ் மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கத்திட்டு போயிருப்பா. மாமா 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 என்னாச்சு நினச்சனா? ஐயோ ஒன்று நம்பர் பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு மாமா, ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டீங்க, மூஞ்சி பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நான் ஆக்சுவலாக நேற்று கோல்டன் ஃபேஷியல் போட்டேன். அது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த ஃபேஷியல் போட்டால் நல்லா க்ளோவாக இருக்கலான்ட்டு. இன்றைக்கின்னு பார்த்து நான் கோல்டன் ஃபேஷியல் போட்டதுனால நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இல்லை ஒன்றும் இல்லை, அது அந்த தட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டியா? எடுத்துட்டேன். போ. கடவுளே என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மலாம் வந்து யோசிச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு என்னென்னோ நினச்சிருப்பாரு, படிச்சுட்டு கடைசியாக நடந்துன்ற மாதிரி தான் வந்துருக்கும். இப்போ வந்து அம்மா வந்துருப்பாங்க, டி ரெடி ஆகிட்டேடா, இல்லை நான் வேட்டி கட்டாமல் பேண்ட் ஒன்று நின்றுருக்கேன். இல்லை போடுறேன் 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக வேட்டி கட்டிட்டு, மா என்னடா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னால் கோவப்படுவியா? நான் என்னப்பா கோவப்பட போகிறேன், இந்த வயசான ஷூ அமைதார் போ வெளியே போ அடிச்சுட்டு அமுச்சு விட்டார் மனுஷா. இது ஆரம்பிச்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு டேடி கூப்பிட்றாங்கண்ணா, பொண்ணு வந்தாச்சு. இன்னொன்று அவருக்குன்னா ஹார்ட் பீட் எகுறுது. இங்கே வெளியே வந்துருப்பாரு, அவரால் சத்தியமாக அந்த இடத்துல நிற்க முடியல, கால்லாம் ஷிவர் ஆகுது மனுஷனுக்கு. ஏன்னா இந்த ஒரு சான்ஸ் தான், அப்படி சார் எல்லாரும் முன்னாடி வச்சு அப்படியே ஹீரோ மாதிரி கத்தி விட்டுலாமா வச்சுருப்பாரு. ஆனால் அவர் மேலேயும் தப்பு இருக்குது, அவர் முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போ எங்கேஜ்மெண்ட் வர வரைக்கும் அவர் வாடகை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ வந்து சொன்னார்னா அது அவர் மேலே தான் மொத்தம் தப்பு பண்ணுற மாதிரி ஆகும். இதில் அம்மாவுக்கு வேறு என்ன பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே அவர் யோசிச்சுட்டே இருக்கார் மனுஷன். இதில் ஃப்ரெண்டு வேறு தம்ஸ்அப்லாம் காமிச்சிருக்காரு, என்ன மச்சான் பக்காவா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங் உடச்சிடும், கையை உடச்சிடும், இறக்கிட்டு நம்ம சொல்லிட்டு அவர் வேறு முறைச்சிருப்பாரு. என்னாச்சு மச்சான் ஃபேஷியல் போடுவியா, கொஞ்சம் உருன்னு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரே வச்சுருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்திருப்பாங்க, இப்போ ரிங்லாம் கொடுக்குறாங்க. அவளுக்குன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், லைக் அக்காவுக்கு தேங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த ரிங்கை பார்த்து செஞ்சுருப்பா. அது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறீங்களா? யாராவது ஃபஸ்ட்டு போடுங்கப்பா, நான் வேறு ஆர்வமாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒயின் வேறு கத்திட்டுப்பா. அப்படியே ஒயினை பார்க்குறாரு, உங்கள் அக்கா பார்க்குறாரு, ஒயினை பார்க்குறாரு, உங்கள் அக்கா பார்க்குறாரு. என்னம்மாம்மா நீங்கள் போட போகிறீங்களா? சீக்கிரம் போடுங்கம்மா நீங்கள் சொல்லிட்டுருப்பா. அவருக்கு ஒரு வழி தரலாம் அப்படியே நீங்கள் போட்டாரு. லைக் அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் தோணுனதே வந்துட்டு அவரோட அம்மா தான். ஸோ அவங்க பக்கத்துலேயே அவங்க அம்மா நின்றுருக்காங்க. அவங்க அப்படியே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவங்களோட ஃபேஸில் தெரியுது. அதை அவரால் ஃபேட் பண்ணவும் முடியல. ஸோ அப்படியே வந்து அமைதியாக ரிங் போட்டார். இப்போ அவளும் போட்டிருப்பா. தென் ஃபைனலி தே காட் என்கேஜ்ட். அவரோடய வந்து 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இது அவரால் நம்பவே முடியல. அவள் தான் இப்போ 2 பேரும் அஃபீஷியலாக வந்துட்டு ஃபியான்சேஸ் ஆகிட்டாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் மட்டும்தான் ரொம்ப பார்த்துட்டு தெரிஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆஃபீஸில் நான் கிளம்புறேன் அந்த மாதிரி சொல்லிருப்பாரு. டீ ஏன் லூஸ்மாக பேசிட்டுருக்கா, நீ உடனே ரிங்கை போட்டு காமெண்ட் சொல்லிட்டு இருக்கா, அப்புறம் மாப்பிளைக்கு பிடிக்கிறதுன்னு நினச்சிப்பாங்க. புரியல தான் இது சொல்ல முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கும்.
என் ஃப்ரெண்டு வந்தானே, அவன் தான் சொன்னான், ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சான் ஆஃபீஸில், நான் போயே ஆகும், நீ எதனாச்சும் வந்து பேசி சமாளி, என்கேஜ்மெண்ட் தானே, மேரேஜ் இல்லைல்ல. என்ன அப்படி பேசுகிறா? டேப்லெட் போட்டியா? போட்டேன்டா. என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனையா? ஃபீவர் என்ன சடிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ மச்சான் சொல்லு புரிய விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கழுத்து பிடிப்பார். ஆமாங்க ஆண்டி, ஆமாம் கூப் ஆஃபீஸில் பிரச்சனை, அதுக்கு தான் நான் வந்தேன், எனக்கு இந்த உடம்பை கூட்டு அப்படின்ற சொல்லிட்டு அவர் கதறிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் அவர் வெளியே வச்சு வந்துட்டு காரில் உட்காந்து அப்படியே அந்த ஹார்னை போட்டு அடிக்கடி அடிச்சுட்டு இருப்பாரு. நீ மச்சான் எனக்கு கார் புது கார் மச்சான், என் மச்சம் அவங்க கட்டிப்பான். எல்லாம் போச்சு, அவ்வளோதான் மச்சான், எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? நீ உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வாய முடி. சரி, நாளைக்கு எப்பறம் அவங்ககிட்ட போய் சொல்ல முடியும்? சொன்னால் என்ன நடக்கும்? போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவா. அதுக்கு தான் சொன்னேன் மச்சான், இதெல்லாம் பிளான்லாம் ஊற்றிக்கும், நீ அவளை லவ் பண்ண வைன்னு நான் சொன்னேன். இது பாரு, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் வரைக்கும் டைம் இருக்குது, பொறுமையாக அந்த பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வை. அப்படி இல்லையா உங்கள் மேலே லவ் வச்சு தொலைங்க, ஏன் உயிர் எடுக்கிறீங்க போட்டு. ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? சாத்தியம் ஆகும்பா, ஆகும், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டேங் விட்டுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போயிருப்பாரு. இங்கே தேவையான அம்மாவுக்கு என்ன சொன்னு தெரியல, அப்படி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை முக்கியமான வேலை வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. ஃபைனலி வந்துட்டு எங்கேஜ்மெண்ட்லாம் ஃபங்க்ஷன்லாம் பக்காவாக முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு போல் உட்காந்து எல்லாம் வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு தேங்காய் செம்மையாக கிளம்பி வச்சு தேங்காய் நமக்குலாம் செம்ம காண்டு, வரேன்னு சொல்லிட்டு வரவே பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து டென்ஷன் வந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் இப்போ வந்து கிளம்பியாச்சு. தேங்காய் முடிவு பண்ணிட்டார், இப்படியாச்சும் வாங்கி வந்து நம்ம லவ் பண்ண வைக்கணும். ஸோ கல்யாணத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போவாங்க, நிறைய விஷயம் இருக்குது, எல்லா டைமே வந்து வாங்கிட்டு பேசி எப்படியாச்சும் அப்படி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கோலே வந்து பண்ணுற மாதிரி முடிவு பண்ணிட்டார் மனுஷன். ஸோ இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இந்த டே அப்படின்ற மாதிரிலாம் சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஒயினை வந்துட்டு நான் இந்த ட்ரெஸ் எடுப்பேன் அந்த ட்ரெஸ் எடுப்பேன் சொல்லிட்டு இப்போயே கனவுலாம் கல ஆரம்பிச்சிட்டா. இங்கே வந்துட்டு அக்கா இந்த மாதிரி நானும் ட்ரெஸ் போடுவேன், இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கா, சரி நம்ம சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு பாருங்க. ஸோ இந்த ட்ரெஸ் போட்டால் லைட்டாக ஹிப்பு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிட்டு இருக்கும். எந்த ஹிப்பு தெரியுமா உனக்கு? அறிவில்லை? கல்யாணத்தில் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி அப்பா வர கத்திட்டு பாரு. இல்லைப்பா அது மூடு, ஒழுங்காக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் எடுத்து சொல்லிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப டிபிக்கல்ட்டான ஃபேமிலி, புரியுதா? ஓ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டான். அக்கா நீ ஃபீல் பண்ணாத, அப்பா அப்படிதான், சீவிடு, அதனால் நான் அவளை ஃபீல் பண்ணல, அவர் அப்படி தான் எனக்கு தெரியும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜாலியாக பேச ஆரம்பிச்சாங்க. சரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும், மக்கள் மெசேஜ் பண்ணியா? ஆமாம், இன்னைக்கு காலைல தயங்கி என்கிட்ட ஏதோ கேட்க வந்தார். என்னடி சொல்கிறா? அது எனக்கு நல்லாவே தெரியும், அக்கா எனக்கு ஏன் இன்னும் மெசேஜ் பண்ணலன்னா கேட்க வந்திருப்பார். போடி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எப்படி அதில் ஆகும்? அக்கா ஒரு ஆம்பளை அவரே கொஞ்சம் கூட ஷையாகாமல் வந்துட்டு அவன் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஆமாம் நீங்கள் தானே ஷையாக மாட்டாங்க. சரி விடு, ஏதாச்சும் டைலாக் எப்படி தான் வரும். சரி ஆனால் விடு, நீ என்னக்கா யோசிச்சு வச்சுருக்கா? இல்லாடி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அது எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுறது? அவர் மெசேஜ் பண்ணான்னா சரி, நானே எப்படி போய் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஹாயாச்சும் போடுக்கா, அவர் யாருன்னு கேட்பாரு, அப்படி பேச கான்வர்சேஷன் ஆரம்பிங்க. சரியா? அவர் அதான் எதிர்பார்க்குறாரு. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? பொறுமையாக பேச ட்ரை பண்ண, சரியா? சரி. அவனோட நம்பர் கண்டுபிடிச்சா? இல்லை மச்சான் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் பேச நான் அப்பா கிட்டே கேட்டுறேன், சாவடிச்சிடும். நீர் எடுக்கலாம் சரி பார்த்தா நீயே போட்டு எல்லாத்தையும் எடுத்து என்ன நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். ஸோ இப்படியே வந்துட்டு இவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கான டேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி தான் எடுக்க போனோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிப்பான். ஓரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour 2 hour கழிச்சு ரிப்ளை வருது. இவர் பிஸினாலும் தெரியும், அதுக்கு நீங்களோவா? சரி பிரியா. இவருக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஐயோ இந்த மெசேஜ் வேறு பார்த்துருக்கீங்க, ப்ளூடிக் காட்டிருக்குமே, என்ன பண்ணுறது? ஓ என்ன பண்ணுறீங்க? நீ எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. சும்மாண்ணா நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பிஸி, மீட்டிங் போயிட்டுருக்கு, நான் அப்புறமா மெசேஜ் ஏன் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிட்டான். ஓகே அப்படின்ற மாதிரி அவர் விட்டார். ஸோ இங்கே இன்னும் சொன்னேன் நான் அவர் பிஸியாக இருப்பான்னு சொல்லிட்டு, இப்போ கூட பாரு மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறம் மெசேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டேன். சரிக்கா விடு, இது என்ன இருக்குது, அவர் மெசேஜ் பண்ண நான் ஆசைப்பட்டார், பட் மீட்டிங் வந்து என்ன பண்ண முடியும், அப்புறமா டெய்லி பேசிட்டு தான் இருக்க போகிறீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து தேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறது இன்றைக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. நான் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. சரியா? ஆமாம் மச்சான், அதுக்கு முன்னாடியே நான் எப்படியாச்சும் அவளை வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு பொறுமையாக எடுத்து சொல்லிடணும். எப்படி மச்சான் அதெல்லாம் சாத்தியமாகணும். டே மச்சான் அதெல்லாம் சாத்தியமே இல்லைடா, அது எப்படி சாத்தியம்னு சொல்கிறீங்க நீ? ஏன் என்ன சாத்தியங்க? என்ன மச்சான் நீ ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளாடியே அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி நீ எப்படா டேட்டிங் போக முடியும்? இப்போ என்னன்ற மச்சான், ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல வச்சே கொஞ்சமாச்சும் வாங்கிக்கிட்ட பேச ட்ரை பண்ண மச்சான், கொஞ்சமாக அந்த பிள்ளைக்கு புரிய வை.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் அளவுக்கு புரிஞ்சுக்கும். டேட்டிங்கில் உனக்கும் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்கள. அது வந்து அதெல்லாம் எப்பட்றா? அதெல்லாம் ஓகே தான் மச்சான், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நீ ஏன் அதுக்கு பயந்து சொல்லு. சரி, ஆனால் இதனால் எதனா பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன், நான் உயிரோட விட மாட்டேன். என்ன ஆனவனா என்ன என்கிட்டே வராங்க, ஐடியா மட்டும் என்கிட்ட வந்து கேட்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டுருக்கான். ஸோ ஃபைனே வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிற அந்த டேவும் வந்திருக்கும். இப்போ வந்து டேயாங் வீட்டிலேருந்து அவங்க சைட்லேருந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக அந்த கடைக்கு வந்துடுவாங்க. ஒயின் சைட்லேருந்து ஒயின் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கடைக்கு வந்துடுவாங்க. இப்போது அக்காவும் ஒயினும் ஜாலியாக பேசிட்டு வந்துருக்காங்க. லைக் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அக்கா நீ ரொம்ப தான் இப்போலாம் ஷை ஆகுற, இப்படி ஷை ஆகிட்டே இருந்தால் எப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பேசிட்டுப்பா. ஏய் சும்மா இருடி, அப்பா கதில் விழுந்துட போகுது. அப்புறம் சின்ன பொண்ணுக்கிட்ட வச்சு இந்த மாதிரி எதுக்கு பேசுகிறேன்னு சம்மந்தம் என்ன திட்டுவார். அமைதியாரி. அக்கா நான் உனக்கு மட்டும் கேட்குறேன், அவன் தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ எங்காடியே அப்படி பேசுகிற, ஊருக்கே கேட்குது நீ பேசுறது. அது நான் என்ன பண்ணுறது, என் குரல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு பாருங்க. என்னடி கொசு கொசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, ஒயின் பேசுறது மட்டும் தான் கேட்குது, இவன் என்ன தான் பேசுகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சமாளிச்சிருப்பாங்க. ஏம்மா அவங்க கிளம்பியிருப்பாங்களா? ஏவங்க அதாம்மா அவங்க வீட்டுக்கார் அப்படின்ற மாதிரி ஒயின் வர சிரிச்சிருப்பா. ஸோ இப்படியே வந்து மாறி மாறி எல்லாம் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு ஃபைனலே வந்து கடையை வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் டேங் வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரம். ஸோ அதனால் வந்துட்டு ஒயின் வீட்டிலேருந்து ஆல்ரெடி சீக்கிரம் வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்துட்டு டேங் வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. இப்போ வந்து உள்ளெல்லாம் வந்துட்டு பிறகு சாரி லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டுருப்பாங்க. இதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாம் உள்ளே வந்து கிளம்புறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு லைக் வந்து முகூர்த்த பட்டு, இப்போவேலாம் முகூர்த்த பட்டு எடுத்துட மாட்டாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்போம். இந்த ஃபங்க்ஷன் நிறைய இருக்கும், அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அதுக்கெலாம் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாம் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒயினுக்கு இந்த ஒரு சாரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அக்கா இது எடுக்கா செம்மையாக இருக்குது, இதே மாதிரி நானும் போட்டால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ஒரு ஆசைடி. என்னக்கா? அது அவரோட ட்ரெஸ்ஸை நானும் என்னோடய ட்ரெஸ்ஸை அவரும் சூஸ் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. போய் கேட்டால் சூஸ் பண்ணி தர போகிறாரு. அது இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. எப்படி நான் போய் கேட்குறது, அதுவும் அவர்கிட்ட வச்சு? அக்கா அவர் உங்கள் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், கொஞ்சமாச்சும் எனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியும்டி, இருந்தாலும் பதட்டமாக இருக்குடி. போய் நான் பேசி சரி சொரிஞ்சு ட்ரெஸ்ஸை கிழிச்சு எடுத்துறாரு, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்திருப்பா. மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா அதாவது வந்துட்டு என்னோட அம்மா வந்து வாயின் வர சொல்லிட்டுருப்பாங்க. நல்லா இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேன். சரி நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கே நீ. அப்புறம் எங்களுக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்குது, நாங்கள் பேசிக்கலாமா? தாராளமாக பேசிக்கோ. மாமா அவர் வாயினை பார்த்து ஸ்டன் ஆகிட்டார் மனுஷன். இவன் என்ன பண்ணுறாங்க? சொல்லு. அது ஒன்றும் இல்லை மாமா, ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு, சத்தமாக சொல்லு, கேட்கல. மாமா அது ஒரு சீக்ரெட் மாமா. சத்தமாக சொல்லுண்ணா. மாமா உங்கள் வருங்கால பொண்டாட்டிக்கு உங்கள் கூட சேர்ந்து ட்ரெஸ் எடுக்கிறோமா? உங்கள் ட்ரெஸ்ஸை அவங்களும் அவங்க ட்ரெஸ்ஸை நீங்களும் சூஸ் பண்ணுமா? போதுமா? இங்கே தேங்கோட அம்மாவோட அப்பாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அந்த ரகசியமாகவே கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வேறு எரிச்சல் ஆகுது. இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த பொண்ணு அவ்வளோ ஆசைப்பட்டு கூப்பிட்டு விட்டுருக்கு, போடா அப்படின்னு வச்சுட்டு அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இல்லைம்மா அதெல்லாம் போடான்றேன் அப்படின்னு வச்சுட்டு அம்மா உரைச்சிட்டு இருப்பாங்க. இந்த அப்பங்க நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான், பொண்டாட்டி நம்ம பேச கேட்போம், நமக்கு இது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒயின் கூட வந்திருப்பார். இப்போ ஒயினும் சரி நானும் எங்கள் அக்காவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த தப்பை மட்டும் மறுபடியும் பண்ணாது அப்படின்னு வந்துட்டு அவர் டென்ஷன் வந்துட்டுருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவர் வந்து ரெட் கலர் சாரீ அதெல்லாம் வச்சு தான் மறந்து போய் அவர் பொண்ணை விட்டுட்டு பொண்ணோட தங்கச்சியை பார்த்துருப்பாரு. வேண்டாம். ஏன் நல்லா தானே இருக்கும், வேணான்றாளா? அப்போ நான் அப்படி தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். ஸோ ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வந்துருப்பாங்க. ஏன்னா ஒயினுக்கு வந்து இங்கே சத்தியமாக போர் அடிக்கும், எல்லாம் கேள்விங்களாம் சேர்ந்து பிள்ளையை போட்டுருக்கோங்க, நம்மளாலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டுருப்பா. அதனால் அவளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹாய் கேர்ள்ஸ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து பேசிகிட்டு இருப்பான். யார் இவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் எங்கள் மாமாவோட கம்பெனியில் வேலை செய்ய அசிஸ்டண்ட்டான், அது மட்டும் இல்லாமல் மாமாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டான். ஓஹோ ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இருப்பான். ஸோ இப்படியே வந்து இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து டேங்க் போயிருப்பாரு. மன்னிச்சிருங்கண்ணா அவங்கள டிஸ்டர்ப். அதெல்லாம் ஒன்று தான், என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணோம் அது வந்து அது. ஸோ இப்போ வந்துட்டு அவர் வந்து ட்ரெஸ்ஸை பார்த்துட்டுருக்காரு. லைக் அதில் ஒரு ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், லைக் ஒரு ப்ரிட்டி ப்ளூ கலர், லைட்டாக அதில் வந்து ஒயிட் ஆட் ஆன மாதிரி இருக்கும். அவர் அப்படியே அதை ஒயினுக்கு இமேஜின் பண்ணி பார்க்குறாரு, அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் சும்மாவே வந்துட்டு ஒயின் வந்து அழகாக இருப்பா இல்லையா. ஸோ அவளுக்கு இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்துருக்காரு. லைக் அவருக்கு அதை ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஓகே இதை வந்து வயனுக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சைக்கிளை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துருப்பார். அதை எடுத்துகிட்டு வந்து இது ஒன்று நல்லாயிருக்கும் இதுவா அப்படின்ற மாதிரி அவள் பார்க்குறான். ஏன்னா சத்தியமாக அது நல்லாவே இல்லை, அவளுக்கு சுத்தமாக செட் ஆகாதுன்னு அவளுக்கு நல்லாவே தோணுது. பட் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு சென்ஸு அந்த டேஸ்ட்லாம் கிடையாது சுத்தமாக. ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காரு மனுஷன். ஆனால் அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் டேஸ்ட்டே தெரியுது. இதுக்கு தான் சொன்னேன் ஆக்சுவலி இந்த மாதிரி டேஸ்ட் எதுவுமே கிடையாது சரியா. அதான் இந்தா எனக்கு தெரிஞ்சது தான், உனக்கு வேணா நீ வேறு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போயிட்டார். போகும்போது ரகசியமாக அந்த ட்ரெஸ் வேறு எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இங்கே வாயின் வந்துட்டு சரி நம்ம ஏதாச்சும் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூம் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருமா உள்ளே இருக்கிறது, வெளியே வந்தாங்கன்னா அடிச்சு மூஞ்சி உடச்சி எவ்வளோ டென்ஷன் எடுத்துருக்கானுங்க, எவ்வளோ மணி நேரமாக உள்ள ட்ரெஸ் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறதுக்கான ஃபைட் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு தடியான ஒரு லேடி வந்திருப்பாங்க. அப்படியே அமைதியாகிட்டா மேடம், நீங்கள் போங்க பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருப்பா. ஏதோ வேலையாக சந்தாங்க ஆகிடுச்சு. சத்தமா யாரா அது அக்கா இருக்காது யாரை போகடா அப்படின்னு சொல்லிட்டு வாயினோடய சீனை போட்டிருப்பா. வச்சுட்டு அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. அடியாத்தி ஒரு நிமிஷம் வாயை கொடுத்து வாங்கி கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு இருப்பான். பண்ணிகிட்டு இருக்கும்போது கதவை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டிருக்கோம். ஒரு வேளை இந்த குண்டு ரெடியாக இருக்குமோ. சொல்லுங்கக்கா இந்த இடத்துல இருந்த பொண்ணு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. தோற அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்குது. இது எங்கேயோ கேட்ட ஒரு கொடூர வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு லைட்டாக வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துருப்பா. டேயாங் நிமிஷம் கொண்டு போடல மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அமைதார் இந்த ட்ரெஸ் உனக்கு தான் மாமா நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஏன்னா அரைகுறையாக ட்ரெஸ் மாற்றி நின்றுருப்பா. ஸோ அவளுக்கு ஒன்றுமே புரியல. பட் டேயாங் கண் எடுக்காமல் அவனோட கண்ணை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் என்ன மாமா என்ன பண்ணுறீங்கம்மா, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமே. எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அக்காக்கா உனக்கு தான் மாமா எனக்கு எதுக்கு. இங்கே பார் என்னால் இதுக்கு மாதிரி எதையுமே மூடி மறைக்க முடியாது. நான் கிளியராக சொல்லிடுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். மாமா என்ன கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியுதா. பட் எனக்கு இப்போதைக்கு அதுக்கு டைம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக கல்யாணம் பண்ண அன்றைக்கி நிச்சயம் பண்ண வந்த அன்றைக்கி நான் உன்னை தான் ஃபஸ்ட் பார்த்தேன். எனக்கு நீ தான் பொண்ணு நினச்சி தோணுச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் அக்கா தான் பொண்ணுன்னு தெரிஞ்சோடனே இந்த கல்யாணத்தை எப்படியா ஸ்டாப் பண்ண நினச்சேன். பட் என்னால் முடியல. ஆனால் இன்னும் ஒன்றும் டைம் ஆகிட்டே பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, உங்கள் அக்காவை பிடிக்கல சரியா. பிடிக்கலனா வேறு எந்த ரீசனும் கிடையாது. எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அவ்வளோ தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. உங்கள் அக்காவும் நல்லா பொண்ணு தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இது எல்லாமே நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ட்ரெஸ் உனக்கு தான், போட்டுக்கோ அழகாக இருப்பேன். மாமா இருங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? விளையாடுறீங்களா? ஆல்மோஸ்ட் மேரேஜ் கிட்டே வந்தாச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ட்ரெஸ் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள்னா இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உனக்கு தான் நல்லா வரும், கண்டிப்பாக வரும். கல்யாணத்துக்கு தான் இன்னும் 2-3 வீக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே எப்படியாச்சும் முக்கியமாக மேரேஜ் எல்லாம் வரும். நோ நெவர் மாமா, கண்டிப்பாக கிடையாது. நான் உங்களுக்கு என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட், என்னோடய மாமா வந்து நான் பார்த்துருக்கேன். பட் நான் உன்னை என் ஒய்ஃபா என்னோடய ஃப்யூச்சராக தான் பார்த்துருக்கேன். கட்டவுளையே அப்படி ரொம்ப டென்ஷன் ஆகுது அவளுக்கு பயங்கரமாக. ஸோ அப்படியே வந்து முறைச்சி பார்த்துருக்கான். நான் டேங்க எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே வந்துட்டு நீல் டவுன் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துருப்பார். அப்படியே பயந்துட்டான், என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா சொல்லிட்டுருக்கோ அவர் அமைதியாக கிட்டே வந்துட்டு எதுவுமே பண்ணல. அப்படியே ஐ டு ஐ பார்த்துட்டு 4 மட்டும் ஒரு கிஸ் பண்ணிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியே கொஞ்சம் ஷாக்கு, மிரண்டு போய் நின்றுட்டுருக்கா. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிஸ். ஓகே சாரி கைஸ். என்னம்மா வெளியே வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதை யாரும் தட்டியிருக்காங்க. லைக் அந்த லேடி தான். அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கடற்கடன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வெளியே வந்துருப்பா. ஒன்றுமே புரியல. என்ன மறைச்சிட்டுக்க ஏப்பா அப்படின்னு நம்ம சொல்லி போயிட்டுருக்கா. என்ன திட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அழுதுட்டு போயிட்டுருக்கோம். என்ன நடந்துச்சுப்போ? மாமா ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு? ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட வந்து குடும்பம் போயிருப்பா. அங்கே அக்கா அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. லைக் இப்போ வந்து எல்லாம் சும்மா ஒரு பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு லைக் ஜூஸ் குடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அக்கா பேசிட்டுப்பா, அதனால் அமைதியாக பக்கத்தில் போய் உட்காந்துருப்பா. சொல்லணும் அம்மா வேலை இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இண்டி எனக்கு உண்மையிலே பையனை பிடிச்சிருக்குதுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆக்சுவலாக இது வரைக்கும் எனக்கு இது மேலே ஆசைலாம் வந்ததில்லை, உனக்கே தெரியும். எதுவும் வேணும் அப்போல்லாம் சொல்லிட்டு நான் கேட்டதே கிடையாது. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரில, பிடிச்சிருக்கு அவ்வளோதான். நான் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன், பார்க்கலாம் அப்படி நம்ம சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டுப்பா. இதை கேட்டோன்னே அவளுக்கா சொல்ல தோணுமா? வாயினுக்குலாம் அப்படியே மூடியே போயிடுச்சு. இப்போ வாயினோட கையில் இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸை அவன் பார்த்துருப்பா. என்னடி இவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி, லிட்டரலி செம்ம அழகாக இருக்குடி, யார் அவனுக்கு எடுத்து கொடுத்தாங்க? அது மாமா.
அப்படியே அவளுக்கு அப்படியே சிரிப்பு வந்திருக்கோம். தெரியும் அவர் இப்படி தான் பண்ணுவார். என் முன்னாடி அப்படியே எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்லி சீன்லாம் போட்டுட்டு போகும்போது இந்த சாரியை கையில் எடுத்துகிட்டு போட்டு நான் பார்த்தேன். உங்ககிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னாரா? அது இல்லைக்கா, அது என்ன கொடு அப்படின்னா வாங்கிட்டா. இப்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக இருந்திருப்பா. இப்படியே வந்துட்டு வீட்டுக்கும் போயிருந்துருப்பாங்க. லைக் இப்போது காரில் வந்து போயிட்டுருக்கும் போதும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் போகிற மாதிரி இருக்கும், கிளம்புறது ஒன்றா தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து எல்லாம் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் பிளான். ஸோ அதனால் வந்து ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருப்பாங்க. அதனால் எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகி அப்படி மிஸ் மேட்ச் ஆகி தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஒயினுக்கு பக்கத்தில் வந்து டேங் வந்துட்டு லைக் டிரைவர் சீட் பக்கத்தில் தான் ஒயின் உட்காந்துருக்கான். இவர் பக்கத்தில் போய் நான் வரணுமா? அக்கா தூக்கி போட வேண்டியது நீங்கள் இந்த மாதிரி அவர் இருந்துருக்கா. உங்கள் அக்கா அவளை என் பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சது தான் அப்படி நம்ம சேர்த்து இருந்துட்டுருக்காரு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி வஸ்கி வயசுலேயே பேசிடுவா. பிகாஸ் எல்லாம் பின்னாடி உட்காந்து அரட்டை எடுத்துட்டு இருக்குதுங்க. அதனால் யாரும் இவங்களை கவனிக்கல. என்ன எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொன்னேன். சத்தமாக பேச பார்த்தீங்கன்னு சொன்னேன். நான் என்ன சத்தமாக பேசுகிறேன்? நான் நார்மலாக பேசிட்டு ஐயோ இவர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வச்சுட்டுக்கா திரும்பிக்கிட்டா. என்னதான் விண்டோ சைட் திரும்பினாலும் அவர் விட மாட்டேங்கிறார். வேணுமே வந்துட்டு அப்போது நீ லவ் பண்ண மாட்டேன். ஐயோ அமைதியாக இருக்கும் ப்ளீஸ், அமைதியாக இருக்கும் ப்ளீஸ். நல்ல வேலை அப்பா இந்த காரில் வரல, எனக்கு என்ன ஆகிறது அப்படின்னு வந்துட்டுப்பா. என்னப்பா தம்பி, என்ன பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் சமாளிச்சிருக்காரு. சரிப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க. இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அங்கே போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கி போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுப்பா. அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க டேங்கும் வந்துட்டு அவரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ நான் தான் இங்கே வாஷ் பண்ணுறேன்னு தெரியல, அப்படியே வந்து கை விடுவீங்களே அப்படின்னு வந்துட்டுருக்கா. மாமா நீங்களாம் தெரிஞ்சு தானே பேசினேன் காண்ட போஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கா. ஆமாம் உனக்கு ஏன் பிடிக்கல? உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? எங்கள் அக்கா பாவம் உங்களை பற்றி நிறைய கனவு வச்சுருக்கா. அதுக்காக என்னால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சி கொடுத்தா என்னால் லைஃப் வாழ முடியும். சரியா? பிடிக்காமல் ஒருத்தி கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் கடைசி வரைக்கும் என்னால் சத்தியமாக வாய்ப்பே இல்லை. அது அவளுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை. இதா இதுக்கு மியூச்சுவலாக இங்கேயே ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அப்போ அக்கா கிட்ட போய் சொல்லுங்க. இதுக்கு எங்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னால் தான் மண்டே பேசிட்டு சுற்றுவேன். எனக்கு அதில் ஒரு நிம்மதி ஆகுது அப்படின்ட்டு அங்கே வந்து போயிட்டா. முன்னாடி அடிக்கடி அவர் ஒன்று மீட் பண்ணி பேசுகிறாரு. எதனாச்சும் பிளானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ வேறு இருக்கட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருந்துருப்பா. ஸோ ஃபைனலி வந்து எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டு ட்ரெஸ்ஸுமே உங்கள்கிட்டே இருக்கட்டும், நாங்கள் வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கிக்கிறோம், இங்கே ஏதோ பூஜை பண்ணுவாங்க போல இருக்குது, ஸோ அதெல்லாம் முடிச்சு அப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ ஒயினுமே வந்துட்டு இந்த மாதிரி செம்ம டயர்டு, அதனால் இப்போ எல்லாம் அப்படியே மிஸ் மேட்ச் ஆகிட்டு தானே வந்திருப்பாங்க. ஸோ ஒயின் வந்து பார்த்திங்கன்னா டேங்கோட காலையே தூங்கிட்டான். அதாவது வந்து நல்லா தூங்கியாச்சு மேடம். இப்போ வந்து இவங்க வந்து போயிருந்துருப்பாங்க. போயிட்ட பிறகு இப்போ ஒயினோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வந்துட்ட பிறகு வந்து இவங்க வந்து கார் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ எல்லாம் இறங்கியாச்சு. லிட்டரலி ஒயின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, மறந்துட்டாங்க எல்லோரும். அதனால் வந்துட்டு எல்லாம் ஒயின்றை வந்துட்டு மறந்தாச்சு. டேங்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆக்சுவலாக கார் ஓட்டல, டேங்கோட அப்பா தான் கார் ஓட்டிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டிருக்காங்க. டேங்குமே தூங்குறாரு, அவருக்குமே தெரில. இங்கே யாருக்குமே ஒயின் ஒரு கேரக்டர் தெரியல. அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க டயரெல்லாம் அச்சு பண்ணிட்டு அப்படி தூங்க தான் போயிடுச்சுங்க. எல்லாம் மாறி மாறி வந்துட்டு போய் படுத்து தூங்குறதுக்கு அடுத்து வீட்டுக்குள்ளே போயாச்சு. எல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஒயின் உள்ள போயிருப்பான்னு யாருமே அந்த பெருசாக எடுக்கல, போயாச்சு. இப்போது இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு லிட்டரெல்லாம் ஷாக்கு. ஒயின்னு ஒரு ஜீவன் தூங்குது. இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவருக்கு கண்ணெல்லாம் ஒயிட் ஆகுது. எவ்வளோ அழகாக தூங்குறா. இவன் என்ன பண்ணுறாங்க? அதானே நானும் ஒன்று கேட்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒயினோட அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி. என்ன சம்மந்தி, உங்கள் பொண்ணு ஒயனு எங்கள் காரில் ஒரு தூக்கத்தை போட்டுட்ருக்கா. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அடி எப்படியா அப்படியா அப்படின்னு போய் ஏற்றிட்டுருக்கா. என்னம்மா டயர்டாக இருக்குமா? ஒயின் வந்தாலும் அடி அவன் எங்கேனாச்சும் பூந்துட்டுருப்பா, போய் பாருமா. அதெல்லாம்டி அவள் மாப்பிள்ளையோட காரில் இருக்காளாண்டி. என்னம்மா சொல்கிறேன் வச்சுட்டு வந்துட்டா. இப்போ மட்டும் எனக்கு இப்படி தான் கண்டு விடுவோம். அத்தை தாண்டி சொல்கிறாங்க, எங்கள் அத்தை தான் சொல்கிறாங்க. அது சம்மந்தி நாங்கள் கவனிக்கவே இல்லை, இருந்த அசதியில் இருட்டாகவே இருந்துச்சா, நான் போயிருப்பான்னு நினச்சோம். சரி ஒன்றே பரவாயில்ல, நாளைக்கு நான் என் கூட அனுப்பிச்சி வைக்கிறேன். ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் இப்போவே அவரை அனுப்புகிறேன், அவர் வந்து கூட்டி போயிடுவேன். இதில் என்ன இருக்குது, அவளே எங்கள் வீட்டு பொண்ணுமா தான் சரியா? இதுவே டேங்க் அவளை பார்த்துருந்தா அவள் தான் எங்கள் மருமகளாகவே ஆயிருந்திருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு டேங்க் கூட ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் மறந்துட்டு பாரு. என்னடா கிழிச்சிடாது ஜாக்கெட்டை கையிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை பேசியிருக்காங்க. ஐயோ சம்மந்தி உங்களுக்கு எதுவும் சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது, எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி அவள், நாங்கள் பார்த்துக்குறோம். நாளைக்கு போல் நான் வந்துட்டு பொறுமையாக வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். இதெல்லாம் ஓகே. எனக்கு தெரிஞ்சது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, யாரை கேட்டு இந்த வீட்டில் போட்டிங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது எப்படா இவ்வளோ உள்ள கூட்டு போகிறோம், அது தூக்கமும் கலையக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்பானுங்க. சரி
எப்படிமா அவளை கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே அவர் முன்னாடி கூட போயிட்டு இருக்காரு. எப்படிமா யார் இவளை கூட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அப்போ தான் அவரை தூக்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இவன் ஒருத்தன் ஆனால் இப்போ வந்துட்டு சரி அவராலையும் தூக்க முடியாது, சரிடா டேங் நீயே வந்து தூக்கிட்டு வந்து உள்ளே படுக்க வச்சிருந்தேன். டேங் அப்படியே நான் எப்படிம்மா அந்த பொண்ணை அது அப்படி சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருக்கேன். சரி விட்றா, அந்த ரோட்டில் ஒரு பையன் போயிருக்கான், அது தம்பி வாயை மூடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து வாயை பற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. ஏன்டா இப்படி எனக்கு குடும்பப்படுத்துகிறேன்? அது இல்லைம்மா, யார் வீட்டு பொண்ணு நம்மளை நம்பி தங்க வச்சிருக்காங்க, நீ அந்த பையனை போய் கூப்பிட்டுருக்க, பின்னா நீ ரொம்ப சீனை போடுறாதான். சரி நானே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழகா கிட்டே போயிட்டு பொறுமையாக அப்படியே பொம்மையை தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருப்பாரு. மனுஷன் அவ்வளோ பிரிட்டியாக அழகாக தூங்கிட்டு இருப்பாளாம். அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு மெய் மறந்துட்டு. இந்த ஹீரோயின்ஸ் மட்டும் எப்படி தான் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டே வந்துட்டு தூக்கிட்டு வந்துருக்காரு. ஸோ ஃபைனலி வந்துட்டு எந்த ரூமில் படுக்க வைக்கிறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு டே அந்த பிள்ளைய வந்துட்டு அந்த கெஸ்ட் ரூமில் படுக்க வச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கெஸ்ட் ரூமில் வந்து படுக்க வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டாக போட்டு விட்டு கண்டிப்பாக சொல்லுவேன் நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைரெக்ட்லாம் பேசிட்டு போயிட்டு மனுஷன். இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. காலையில் வந்து வாங்கி எழுந்திரிச்சிருப்பா. ஸோ எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்து என்ன ஒரு தூக்கம் என்றைக்கும் இல்லாமல் ஏதோ ஒரு புது ஒரு இடத்துல தூங்கி எழுந்திக்கிற மாதிரியே இருக்குது. மா பூஸ்ட் ஹார்லிக்ஸு காஃபி டீ இதெல்லாம் சொன்ன போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருன்னு கீழே வந்துட்டுருக்கா. அப்படியே வந்து அப்படியே ஒரு யோயோ டான்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே கீழே வந்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு ஸ்டெப்ஸில் வரும்போது யோசிக்கிறான், இது கொஞ்சம் வினோதமாக இருக்குது, கனவுல தான் இருக்கோமோ இன்னும். ஐ திங்க் நம்ம இன்னும் கனவுல தான் இருக்கோம். கனவுல இந்த மாதிரி அழகான வீட்டில் நம்மளுக்கு வராது, ஏதாவது ஒரு பிச்சைக்கார வீடு அந்த மாதிரி தான் நினச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டே வந்துட்டு நடந்து வந்திருக்கும் போது என்னம்மா எந்திரிச்சியா, நீ கேட்ட பூஸ்ட்டு காஃபி டீ ஹார்லிக்ஸ் எல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கம்மா அந்த குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அத்தை சொல்லிட்டு சிரிச்சிருப்பாங்க. டேமும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் ஒரே ஷாக்கு, ஒன்றுமே போடல மேடம்க்கு. இது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஊற்றி பார்த்துருக்கா, ஒன்றுமே போடல. படிக்கடிக்கல போய் பார்க்குறா, அங்கே உருண்டு பார்க்குறா, இங்கே உருப்பா அப்படியே அசால்ட்டாக பார்த்தாலே தெரியுது இது நம்ம வீடு இல்லைன்ட்டு. ஆனால் அதை பண்ண மாட்டான். படிக்கடிக்கல போய் பார்க்குறா, குப்பை தொட்டி எடுத்து பார்த்துட்டு இருப்பா, கிச்சனில் போய் தேடிட்டு இருக்கா, தலை கண்ணெலாம் தூக்கி பார்த்துட்டு இருப்பா. என்ன பண்ணுறா இது அப்படின்னு நம்ம தான் எல்லாருக்கும் இருப்போம். இது ஏன் வீடு இல்லையா, நீங்கள் தான் என் வீட்டில் இருக்கீங்களா, கனவுலலாம் நீங்கள் வருவீங்களா, அப்போ இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாதி பாதி பேசியிருக்கா. இது ஒன்றும் கனவு இல்லை, நேற்று நைட் நீ தான் வந்துட்டு எங்கள் ஒரு கால்லேயே தூங்கிட்டேன், அதனால தான் நாங்கள் தூக்கிட்டு வந்து உன்னை இங்கே படுக்க வச்சிட்டோம். இதோ மாமா தான் உன்னை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சான். இது குடிமா, கிச்சனை கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. அப்படியே ஒரு நாள் தேங்காய் பார்த்துருப்பா, தேங்காய் இந்த மாதிரி சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருப்பாரு. இவரை தூக்கிட்டு வந்தாரு, இங்கே எங்கே டச் பண்ணாரோ சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணியிருக்கா. என்ன ஓவரா பண்ணுறியா, என் டச்சஸ்லாம் கணியாமல் எவ்வளோ பேர் ஏங்கின்றியா, நீ என்னம்மா ஓவரா பண்ணுறியா, அது நீங்கள் இருக்க தூக்கிட்டு வந்து படுத்துங்க. என்னால் இப்போ நானே வந்துருப்பேன். எங்கள் வீட்டில் என்ன விட வேண்டி தானே, எனக்கு தெரியும் நீங்கள் தான் பிளான் பண்ணி என்னை கடத்திட்டு வந்துருப்பீங்க. ஆமாம் பெரிய மேடம் இவங்க கடத்திட்டு வராங்க. ஆமாம் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் மேடம் தான். இதுக்கு சம்பந்தம் பேசியிருக்கீங்க. சரி நான் இருந்தது எந்த ரூமா, அதுவா அது சொல்லட்டுமா, அது என்னோடய பெட்ரூம். என் பெட்டில் தண்ணி படுத்து இருந்தா தெரியுமா, அப்படியே நைட்டு ஃபுல்லாக டைட்டாக பண்ணிட்டு அப்படி தூங்கினா தெரியுமா. கடவுளே ஜி இந்த மாமா நினைஞ்சு ஐயோ போச்சு, என்ன போச்சு, இது கடி பண்ணிங்க. நான் என்ன பண்ணேன், அம்மா சொன்னாங்க படுக்க வச்சுருந்துட்டு, அதான் அத்தை அத்தை அப்படின்ற மாதிரி கத்திருக்கா. என்ன நீங்கள் எதுக்கு அந்த ரூமில் படுக்க சொன்னீங்கன்னா, நான் எங்கேயே படுக்க சொல்கிறது, வேறு ரூம் இல்லைம்மா, அதனால தான் நான் அவனை திட்டுவே அந்த ரூமில் படுக்கவேன்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு நீங்கள் அந்த ரூமை சூஸ் பண்ணிங்க, வேறு ரூம் சூஸ் பண்ணிக்கலாம்ல. என்னம்மா பண்ணுறது, வேறு ரூம்னா நானும் அவரு படுக்கிற ரூமு எங்களோட ரூம் தான் இருக்குது, வேறு எங்கடா ஒன்று படுக்க வைக்கிறது. அப்போது நான் படுத்துட்டு இருந்தது கெஸ்ட் ரூம்டா சே அப்படின்னு சொல்லிட்டு இவரை அப்படின்ற மாதிரி உரைச்சிட்டுப்பா இந்த அப்படின்ற மாதிரி அவர் சிரிக்கிறாரு. நக்கலாம் ஒரு நிமிஷம் எனக்கு அதிகலங்க வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரிதான் சாப்பிடுன்ற மாதிரி குறை வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம், என்னை எழுப்பி விட்டுருந்தா ஒரு ஓரமாக நான் ஜாம்பி மாதிரி போய் படுத்து தூங்கிருப்பேன், என்ன எதுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க, எங்களுக்கு என்னமா தெரியும், நாங்களும் நல்லா தூங்கிட்டோம் காரில், இவரும் கவனிக்கவே இல்லை, வீட்டுக்கு வந்த பிறகு தான் பார்க்குறோம் நீ காரில் தூங்கிட்டு இருக்க. சரி உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணால் அவங்க கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு தான் சொன்னாங்க, அது எப்படி நைட் நாங்கள் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வரைக்கும் வந்து விட்றது சொல்லு. நைட் டைம் வேறு, சரி வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். இவர் தான் இதெல்லாம் பிளான் போட்டிருக்காரு, நீ ரொம்ப முறைச்சிட்டே இருக்கா. ஸோ இப்படியே வந்துட்டு இங்கே நடந்துட்டுருக்கும். உங்கள் அக்காக்கெலாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், என்ன நடக்குதுங்கன்னு தெரியலையே, ஐயோ என்ன பண்ணுறக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பாரு. உள்ளே வந்துட்டு போவாங்க, அதுக்கு வேறு ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஏன் உன் மாமா தான் நான்
கூப்பிடு, மாமா வாங்க மாமா உள்ளக அப்படின்னு கூப்பிடு, வந்துட போகிறேன். ஆமாம், இவர் பெரிய மாமா கூப்பிட்றாங்க. ஏன் இவ்வளோ நாளாக மாமா மாமான்னு ஓடிக்கிட்டு இருப்பேன். அது இப்போ நீங்கள் யாரும் நான் யாரும். ஓ ஆஹா, இது நல்லா இருக்கு. இவ்வளோ நாளாக நீ எனக்கு மாமான்ற ஒரு சொந்தம் இருந்துச்சு, அதனால் என்னால் ஒன்று லவ் பண்ண முடியல. இப்போது நீ யாரும் நான் யாரும், இப்போலாம் பக்காவாக லவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு, மாமா ஏன் மாமா மாமா உள்ள மாமா 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 குடிங்க மாமா, டீ குடிங்க மாமா, காஃபி குடிக்க மாமா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உள்ளே வந்துமா? உங்கள் அக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அக்கா என்ன சொல்ல போகிறாங்க, உள்ளே வந்துட்டா வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. என் கையை பிடிக்கணும் எவ்வளோ சந்தோஷம் சா அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்ட பிறகு ஒரு ஜீவன் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவட போயிட்டா. வந்துட்டு அடி நைட் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடைன்னு அந்த சோஃபாவில் இருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அது எல்லா வீட்லையும் நடக்கிற கதை தான் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா கறி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நார்மலாக அந்த நைட் காஸ்டியூம் வந்து சுற்றிட்டு இருப்பான். ஒயின் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே, போர் அடிக்குது எனக்கு, நைட்டு வேறு அவளை கட்டி பிடிச்சி தூங்காமல் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி அங்கேயுமா சுற்றிருக்கோம். ஒயின் வந்துருப்பாளா, ஒயின் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிட்டு அப்புறம் என்ன நினச்சினோன்னு அதெல்லாம் இருக்கட்டும், நீ பல்லே தேய்க்கிறியா, ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பேர் தான் பாசம். சரி நீ இந்த காஸ்ட்யூம் தான் இருக்க போறியா, ஏன் நீ எப்படி கேட்குறா, ஏன் நைட் ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது, அதெல்லாம் வருங்கால புருஷர் வந்திருக்காரு அதான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனடியாக வந்து இப்படி எல்லாம் மாற்றிட்டு அயன் பண்ணி எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் மாப்பிள்ளை காஃபி டீ ஏதாச்சும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஆல்ரெடி வீட்டில் குடிச்சிட்டு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒயின்மே சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப நன்றிப்பா, அவள் அப்படி தான் எந்த இடம் கிடச்சாலும் படுத்து தூங்கிடுவா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதுங்க. சேச்சி அதெல்லாம் ஒன்றுமே தப்பாலாம் எடுத்துக்கவே இல்லையே, எனக்கு சந்தோஷம். என்னப்பா ஏன் இல்லை, அது எங்களுக்கு சிரமம் ஆகணும், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்று பிரச்சனை. சரிப்பா இந்த மாதிரி பெருந்தன்மையாக இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்துருக்காங்க. இப்போ வந்து பாடி பிரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஐயோ வேணாம் இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் நேரம் பேசிட்டுங்க, நான் அதுக்குள்ளே போய் எனக்கு என்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து என்னாச்சும் கொடுத்தாக்கணுமே வந்த மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்துப்பாங்க. இவன் அமைதியாக வந்து நின்றுருக்கா, லைக் பேச்சே வரலன்ற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேர் சைலண்ட்டாக வந்துட்டுப்பாங்க. ஹாய் ஹாய் சொல்லணும், ஹாய் நல்லா இருக்கீங்களா, ஐயோ அக்கா உட்காந்து பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து சேர்க்க காமிச்சிருக்கா. எப்படியாச்சும் இதுங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டுப்பா. உட்காந்துக்கான்றேன் எப்படியா உட்காந்து காட்டணும் உனக்கு இப்போ இல்லை அப்படிச்சுட்டு அவள் அமைதியாக உட்காந்துருப்பா. இப்போ டேன் அப்படியே ஒரு கதால் பார்த்துட்டு அமைதியாக விட்டுருப்பாரு. அது என்ன பார்த்தீங்க அக்கா கிட்ட போய் பேசி தள்ளி போ, ஏன் அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்க, போ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளிட்டு இருப்பா. அப்படியே தூரத்துலேருந்து செய்ய காமிச்சிருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் சொல்கிறது கரெக்டு தான், எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க முடியும், எப்படியும் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம பேசி தான் ஆகணும், இப்போயே ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து அப்படியே வந்து நம்மள பேச ஆரம்பிச்சிருப்பா. ஓரளவுக்கு நார்மலாக பேசிகிட்டு இருப்பா. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒயனோட அம்மா வந்துருப்பாங்க, ஜூஸை வந்து போட்டு கொடுத்துட்டுருப்பாங்க. இந்த ஒயன் போய் குடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்காங்க. நான் என்னவோ ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட வேலை வாங்கிட்டீங்க, ஓடின்றேன் குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே போகிறா. ஸோ இப்போ வந்துட்டு எங்கேயுமே வந்து அப்போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், அதை நீங்கள் வந்து எனக்கு லிங்க் பண்ணி அமைச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க. லைக் இவ்வளோ நேரமாக டேங்க் பேசியிருக்க மாட்டார், எப்படி சொல்கிறது, அவர் வந்து விருப்பமே இல்லாத மாதிரி மூஞ்சி வச்சு உட்காந்துருப்பார். ஈரனுக்கு அதை பார்த்து சிரிப்பாக இருந்திருக்கும், இவங்க ரெண்டு பேரும் இன்னத்தை மேரேஜ் பண்ணிட்டு மாதிரி சொல்லிட்டு அப்படியே கடவுளாக கட்டிட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போது டேங் வந்து பேசிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது லைட்டாக மேடம்க்கு வந்து ஒரு ஜெலசி ஆகுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக ஜெலஸ் ஆகுது. பேசுகிறாரு, இவர் சின்ன வயசுல பேசுவார் தான், இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டுக்கா. ஜூஸ் வச்சுட்டு போ, அப்புறம் அதை வந்து அமைச்சிடுவேன், நான் உன பிரச்சனை பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். நான் ஒய்யான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஆடிலாம் காமிச்சிருக்கா. கண்டுக்கவே இல்லை யாருமே. இவருண்ணா ஒரே செகண்டில் ஜம்ப் ஆகிட்டாரு, இதெல்லாம் என்னால் ஒத்துக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி வச்சுட்டுப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நான் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பும்போது அதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்கே பிரியா ஆக்சுவல் உள்ளே போயிட்டு அப்படியே எட்டி பார்த்துருக்கா. இதுக்கு வேலையை நின்னே பார்க்கலாம், சும்மா அடி அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கா. சொல்லுங்க மாப்பிள்ள, அதெல்லாம் கல்யாணம் திட்டு பண்ண முடிவாயிடுச்சு, எதுவுமே நாங்கள் பேசிக்கல, எதுவுமே பண்ணலாம். லைக் எங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி வேணும், ஸோ அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு ஃப்ரீ தான், கொஞ்சம் ஃப்ரீயாக கிட்ட நான் பேசி புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நார்மலாக வெளியே போய் சாப்பிட்டு கிளம்பி வந்துடும், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். முடிஞ்சால் ஒரு தேட்டர், அவ்வளோதான். மற்றபடி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. கொஞ்சம் மாமா கிட்டே பேசி சொல்கிறீங்களா, லைக் இது ஒரு ஸ்மால் டேட்டிங் மாதிரி, அவ்வளோதான். அது ஓகே தான் மாப்பிள்ள, ஆனால் அவள் ஒத்துக்கணுமே, அவங்ககிட்ட பேசுறதுக்கே நடுங்கி சாகுறா. இது எப்படி
ப்ளீஸ் அத்தை கொஞ்சம் ஐயோ எதுக்குப்பா சரிப்பா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஏன் கிளம்பி வந்துருப்பாரு. அவருக்கு என்ன இந்த டேட்டிங்கை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவ கிட்ட சொல்லி புரிய வச்சிடணும். அக்கா கிட்ட சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அக்கா வந்து நல்ல கேரக்டராக தான் இருக்கா. ஸோ அவ்வளோ ஒன்றும் கெட்ட அப்படி வில்லி கேரக்டர்லாம் வந்து கிடையாதுன்றதுனால புரிய வைக்கலாம், சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கும். இங்கே வந்து வாயினை வந்துட்டு மாமா என்ன சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு அங்கே வந்து மிச்சம் இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டுப்பா. அது இல்லாடி அவர் அக்காவை டேட்டிங் கூப்பிட்றாருன்னு அவள் வாயில் வச்சு இந்த ஜூஸ் எல்லாம் அப்படி துப்பிட்டா. என்ன இப்போ தான் பேசினான், ஏன் அதுக்குள்ளே டேட்டிங் எடுத்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாயினால் நம்பவே முடியல. என்னண்ணா இது நடக்குது, இதனால என்ன தான் நான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னம்மா சொல்கிறா, கல்யாணத்துக்கு எல்லாம் தப்பு, நானும் போக மாட்டேன். அடியே லூஸ் மாதிரி பண்ணியிருக்காத சரியா, அவங்க அப்பா கிட்டலாம் பேசிக்கிறேன், ஒன்றுங்க நாளைக்கு போயிட்டு வா. அவர் சொல்கிறது கரெக்டு தான். இப்படியே 2 பேரும் வந்துட்டு ஏதோ ஸ்டேஞ்சஸ் மாதிரி இருந்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்குள்ளே மேரேஜ் நடக்கும். கல்யாணத்துக்கு தான் இன்னும் ஒரு 2 வாரம் இருக்குல்ல, இப்போ பேசி புரிஞ்சுக்கோங்க. இல்லைம்மா அது சொல்கிறத செய்வோம் ஏன் சி ஃப்ரீயா போ. சரி இப்போ ரூம்க்கு வந்துட்டு ஒயின் ப்ளீஸ் ஒயின் நீயும் ஒயின் ஐயே நான் வரல, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் போனாவே இருப்பீங்க அந்த காரமாக அந்த இடத்துல நான் வர பார்க்க என்னால் முடியாது. நீ ப்ளீஸ் ஒயின் ப்ளீஸ் அவங்க தங்க பிள்ளைல நான் உனக்கு 500 ரூபா கொடுத்தாரடி ப்ளீஸ் எடுத்து சொல்லி கெஞ்சிருக்கா. யூ மீன் 500 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படி வந்து யோசிக்கிறா. சரி ஓகே இவ்வளோ தூரம் என் அக்கா காலில் விழுந்து கேஞ்சிறதுனால நான் ஒன்றும் காலில் விழுந்தேன். சரி விடு சரி காலில் விழுந்தேன் அதனால் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஃபைனலே வந்து ஒத்துக்கிட்டாச்சு. ஆனால் டேங்க்கு தெரியாது ஒயினும் வரா அப்படின்ட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் அவள் ஃப்ரெண்ட் அதான் அக்கா மட்டும் தான் வரா அப்படின்னு மாதிரி நினச்சிட்டுப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ சாரீ இருக்கும் இல்லையா, அதை வந்து கட்டியிருக்கா. அக்கா என்ன பண்ணுற, என்னடி இது அவர் எடுத்து கொடுத்த சாரீ, ஸோ அவர் டேட்டிங் கூப்பிட்டுருக்காருன்னும் போது இதை போட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ தட் இருந்தாலும் இது சரி அப்படின்ற மாதிரி வந்து விட்டுருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு ஆக்சுவலாக வந்துட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து சாரி எடுக்கும் போது டேங் ஒரு சாரி எடுத்து கொடுத்துருப்பார் இல்லையா. ஸோ என்ன தான் இருந்தாலும் அவர் இதை சூஸ் பண்ணி கொடுத்துறான்றதுக்காக இவ எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஸோ அந்த சாரி இவகிட்ட கொடுத்து இது நீ வந்து போட்டுக்கோ, இது வந்து உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருப்பான். இல்லைக்கா அது ஓட்டுக்கோடி 2 பேரும் சாரி கட்டிட்டு போகலாம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டா. பட் ஒயினுக்கு அந்த சாரி ரொம்ப நல்லா எடுப்பாக தான் இருக்கும். பரவாயில்லடி எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது, உனக்கு பக்காவாக இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு பேசியிருக்காளுங்க. ஸோ இப்போ வந்திருப்பாங்க. டேங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வெளியே தான் வந்து வண்டி வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் வெளியே வராங்க. ஃபர்ஸ்ட் அக்கா தான் வந்திருப்பா. இவர் பார்த்து ஷாக் ஆகிட்டார் மனுஷன். பிகாஸ் அந்த சாரி அவர் யாருக்கு எடுத்து கொடுத்தாரு, ஒயினுக்கு தான். இப்படி நம்ம அவர் பார்த்துட்டுருக்காரு. இந்த சாரி ஒயன் நீங்கிட்டே சொன்னால் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க, எனக்கு நல்லா இருக்குது தேங்க்ஸ். போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காரில் ஏற்றுக்க முன்னாடி ஒரு நிமிஷம் ஒயின் வரா. வாட் ஒயின் வராடா? ஆமாம் ஒயின் வரா. இப்போ ஒயின் வந்திருப்பா. லைக் ஒயின் வந்து அந்த சாரி கட்டிட்டு வரா இல்லையா, அவருக்கு அப்படியே காண்டாகுது மனுஷனுக்கு, செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் அப்படியே. ஸோ இப்போது அவளும் வந்து உட்கார வந்துப்பா. ஒரு நிமிஷம் நீ பின்னாடி உட்காந்துக்கோ. ஏன் என்னாச்சு? இல்லை சும்மா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவள் வந்து பின்னாடி உட்காந்துருப்பா. ஏன்னா அவருக்கு அவரோட ஃப்யூச்சர் ஒய்ஃபான மேரேஜ் பண்ணிக்க போகிற அவரோட ஃப்யூச்சர் ஒய்ஃபான பொண்ணு மட்டும்தான் அவரோட பக்கத்தில் உட்காரணும் அப்படின்றது வந்து அவரோட ஆசை. ஸோ அவங்க நோட்டீஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே அவர் வந்துட்டு ஒயினை மட்டும்தான் முன்னாடியே உட்கார வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வேறு யாருமே லைக் அவங்க அம்மாவை கூட உட்கார வைக்க மாட்டா வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து அந்த ஒரு சீட்டை அவங்க ஒய்ஃப் கிட்டே வச்சிருக்காரு. இப்போது ஒயின் வந்துருப்பா. கேஷுவலாக வந்துட்டு பின்னாடி போய் உட்காரா. ஜோது முன்னாடி உட்காரணும்னு பார்த்தா பின்னாடி போய் உட்காந்துருக்கா அப்படின்னு மாதிரி இருப்பேன். இருந்தாலும் இப்போதைக்கு அவளை முன்னாடி கூப்பிட்டு அவங்க அக்கா என்ன நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே வந்து சொல்லிக்கல. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து தேட்டர் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. தேட்டரை போயிட்டு மூவி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு மோயினும் எப்படியாச்சும் நீங்கள் 2 சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கா. இதான் நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கும். ஸோ இப்படியே வந்து ஃபைனலி வந்துட்டு தேட்டருக்கு அறிவாயிருந்துருப்பாங்க. இப்போ வந்தாச்சு. வந்துட்டு பிறகு ஊருக்கு போயிட்டு மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹாரர் மூவி ஓடிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து லவ் மூவி ஓடிட்டு இருக்கும். எங்கள் அக்கா காரி நினைக்கலாம் எனக்கு லவ் மூவி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் மூவி நல்லாயிருக்கும் போகலான்னு இருக்கா. இங்கே ஒயினா ஹாரர் மூவி பேய் வரும், இவங்க 2 பேரும் கட்டி போய்ப்பாங்க, அது இது நீ எதனாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலாம் கண்டுட்டு இருக்கா. ஹாரர் மூவி போகலாம், எதனாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறீங்களா? 2 பேரும் எவ்வளோ நேரமாக என்னை போட்டு உயிர் எடுத்துட்டீங்க. சாரிங்க அதெல்லாம் முடியாது, ஹாரன் தான் போகணும் அனுப்பிச்சிட்டு ஒயின் மட்டும் ஆட முடிச்சுட்டுப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரனுக்கே போயாச்சு. உள்ளுக்கு போனால் இங்கே எல்லாம் உட்காந்தாச்சு. எப்படி இருக்குன்னா டேங் வந்து நடுவில் இந்த சைட் ரைட் சைடில் வந்துட்டு ஒயன், லெஃப்ட் சைடில் வந்துட்டு அக்கா. இவங்க ரொம்ப கார்னரில் தான் கிடச்சிருக்கும் இவங்களுக்கு சீட்டு. ஸோ இப்போ வந்துட்டு மூவி ஸ்டார்ட் ஆகிருக்கும். மூவி ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு மூவி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஒயன் அப்படியே ஓடுறதுனால பார்த்துட்டுக்கா அப்படியே இப்போ எதனாச்சும் நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா டேங் பேன் ஒயனே பார்த்துருக்கா. கடவுளே பயந்துட்டு என்ன பண்ணுறீங்க
என்ன பண்ணுறேன்னா பார்த்துட்ருக்கேன். படம் அங்கே ஓடுது. ஆனால் எனக்கு நான் ஒன்று படம் பார்க்க அப்படியே நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். அம்மா உங்கள் அக்கா டேட்டிங் கூப்பிட்டா நீயே வந்த? அவள் கம்பல் பண்ணி கூப்பிட்டா, அதனால தான் வந்தேன். ஏய் கதை சொல்லாத, கதை விட்டாத. இந்த படம் கதை ஓடிட்டுருக்கு, நீ எதுக்கு இங்கே கதை ஓடிட்டுருக்க? என்ன உனக்கு ஜலசி தானே? சி, யாருக்கு என்ன ஜலசி? ஹலோ, நான் உடம்பு இல்லாமலாம் பண்ணல சரியா? தேவையில்லாமல் கனவுலாம் கண்டுருக்கா நீங்கள்? ஓ அப்போ நான் போய் சொல்கிறேன்னா? யார்கிட்டமா உங்க கதை விட்டுருக்க? அங்கே என் அக்கா இருக்கா, என்னாச்சும் நடந்துக்கப்புறம் ஒழுங்கு அங்கே பாருங்க. உங்கள் அக்காவை கொஞ்சம் பாரு. இப்போ அப்படியே ஒயின் லைட்டாக எட்டி பார்க்குறா. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மூவி பார்த்துட்டுக்கா. நீ தனியாக பிடிச்ச வயசு என்னத்துக்கு வந்தா இங்கே? ஐயோ கடவுளே, இங்கே பாரு, அது எது கட்டி பிடிச்சிட்டு என்னென்னோ பண்ணுதுங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது போல. சரி உங்கள் அக்கா பாட்டு மூவி பாட்டும், நம்ம வேணால் ரொமான்ஸ் பண்ணலாமா? எது ஐ மீன் நம்ம வேணால் பேசிட்டு இருக்கலாமான்னு கேட்டேன். எனக்கு இந்த ஆறு மூவிலாம் பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கா. சரி பாரு. இப்போ எதுக்கு நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் படம் பார்க்கணும், நீ பாரு, நான் ஒன்று ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணலையே. நான் பாட்டு மூவி பார்த்துட்டேன். படம் இங்கே பாருங்கள், பேய் வருது. சரி வரட்டும். ஐயோ உயிர் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி அவளுக்கு திரும்பி என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணி நான் பாடி பார்த்துருக்கேன். ஏன் டார்ச்சர் பண்ணுறாரு இது ஆள்? சரி பேசலாம். நிஜமாவா? சொல்லுங்கள், என்ன வேணும்? என்ன ஏதோ ஆர்டர் எடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி தான் பேச வரும். போய் சொல்லாத, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உன்னை பற்றி. சொல்லு. சும்மா என்னோட காலேஜ் கதை யாராவது சொல்ல அப்படின்னு சொல்லி இதுங்க ரெண்டு பேச ஆரம்பிச்சிச்சுங்க. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்த்துருக்கா. இங்கே யார் கூட ரேட்டிங் வந்தது, எது படம் பார்க்கணும்னு ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் வாங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு என் துணியை தூக்கி போட்டா அந்த மாடியிலேருந்து. அதுக்கப்புறம் நான் சும்மா விடுவேண்ணா, அவள் மாடிக்கு போய் அவளோட துணியை தூக்கி போடலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு 2வது தான் படிச்சுட்டு. சரி அது கூட நம்ம எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். 2வது படிக்கிற பொண்ணை பற்றி தான் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தியா? ஏங்க உங்ககிட்ட சொல்லலையா நான்? இல்லை. சரி என்ன இப்போலாம் வாயில் மாமான்றதே வர மாட்டேங்குது. ஆமாம் சொல்ல முடியாது. இனிமேல் நான் உங்கள் மாமான்னு கூப்பிட்டவே மாட்டேன். ஆமாம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக புருஷன் தான் கூப்பிடுவியா? காண்டாக்ட் உள்ள அப்படி கடிச்சிடும் போல வருது. லவ் பைட்டா? ஐயோ நான் பைத்தியம் மாதிரி போல அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுக்கு நான் ஊருக்கு போகிற அடி நம்மளாம் கத்திட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி படம் முடிஞ்சிருப்போம். எங்கள் அக்கா செம்ம படம்ல பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, பார்த்தனே செம்ம படம் அப்படின்னு மாதிரி இருந்துருக்காரு. இது ஒரு அக்கா அப்படின்னு வச்சுட்டு என் ஒயனுக்கு வேறு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட போயிருப்பாங்க. அங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒயனுக்கும் அவங்க அக்காவுக்கும் வந்துட்டு பக்கத்தில் ஒயின் உட்கார வச்சுட்டு எதிர்க்க தான் இவர் உட்காந்துருப்பா. இங்கிட்ட ஏன் அது ரொம்ப வசதியாக போச்சு. அவர் வந்துட்டு ஒயனோட காலை போட்டு உரைச்சிருப்பாரு. புத்திரம் ஏன் தான் இங்கே உட்காரச்சணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அக்கா நீ வேணா இந்த பக்கம் வரியா? சேச்சி பரவாயில்ல, இவன் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோம். எங்கள் அக்காவுக்கு வேறு ஒரு குஜாலாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் அடி வச்சுட்டு இருந்துச்சுட்டுப்பா. இருச்சலாகுது, லிட்டரலி இருச்சலாகுது. இவர் ஏன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்ட் ஆகிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் டேங்க பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் மூணு வச்சுட்டு வச்சு போயிருப்பாரு. நான் கம்சியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் கம்பெனியோட CEO தானே வந்து ஒரு வேளை போய் சொல்லியிருப்பாள் சொல்லிட்டு வச்சுருக்கா. இப்போது அக்கா முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் மேலே படம் பார்க்க வந்தியா என்ன? ஆமாடி படம் தானே பார்க்க வந்தோம். அப்படி இல்லை நீ அவர் கூட பேசிகிட்டு இருப்பேன்னு நினச்சேன் நான். ஏடி படம் பார்க்க தானே வந்தோம், இதுக்கப்புறம் நான் லைஃப் லாங் அவர் கூட தான் இருக்க போகிறேன், இவ்வளோ வேணால் பேசிக்கலாம், ஆனால் இந்த மூவி சான்ஸ் கிடைக்குமா? சாமி வச்சுட்டு டென்ஷன் இருந்துருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கடுப்பாக வருது. இதுங்க வச்சு ஒன்றுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே டேயாங் ஃபஸ்ட்டு வந்து அக்கா கிட்டே வச்சு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு ஓகே இங்கே வச்சு பேசலாம், எப்படியும் ஒயின் தெரிஞ்சுக்காது தான், நம்ம அக்கா கிட்டே சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஒயின் நல்லா தெரிஞ்சிச்சு. ஐயோ வச்சுட்டு அக்கா அங்கே பாரு அண்ணங்க அக்கா மல்லாக்கா பறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டுப்பா. என்ன நீ அப்படி சொல்ல வராரு? அவர் என்னக்கா சொல்ல வந்தாரு? மாமா நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? இல்லை சீச்சி மாமா நீங்கள் எதுவுமே சொல்ல வர, நீங்கள் பாட்டு பாட வந்தீங்க. சீச்சி பாட்டு பாட வந்தீங்க. இல்லை பிரியாணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரியும் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு, அதுதான் நீங்கள் சொல்ல வந்துருக்கீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயா சும்மா ஒரு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மேரேஜை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதுவா சரி ஒயனுக்காக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட நல்லா பேசணுன்றது ஒயனோட தாட்டு. வந்ததுலேருந்து நானும் மூவி பார்க்குறேன், சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேச வேணுன்ட்டு ஒயனே ஃபீல் பண்ணான்.
ஸோ தட் நான் உங்ககிட்ட வந்து கிளியராக பேசுகிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த மேரேஜில் ரொம்ப விருப்பம். அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சொல்லப்போனால் ஏன்னு தெரில, மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நான் எனக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடச்சதில்ல. ஸோ அதனால என்னவோ தெரில, அப்படி தான். ஓ, இதுக்கு மேலே அவருக்கு எங்கே சொல்ல அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அமைதியாக விட்டார் மனுஷன். இதில் வேறு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒயனுக்கே எல்லாத்தையும் வந்து பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அவருக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேசுறதுலேயே தெரிய வந்திருக்கும். ஸோ அதனாலே அவருக்கு அதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் அவரால் சொல்ல முடியல. அதனால் அமைதியாக வந்து விட்டார். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கிளம்பியிருப்பாங்க. இப்போ வீட்லேயும் அவர் விட்டுட்டு வந்து கிளம்புறாரு. எதுவுமே பேசிக்கல, லைக் ஒயன்கிட்டே எதுவும் பேசிக்கல. அது ஒயனுக்கே குறுத்தலாக இருக்குது. என்னடா இவர் எதனாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாருன்ற மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒயனும் வந்துருப்பா. நான் அவர்கிட்ட ஏதாச்சும் ஓவராக பேசிட்டேன், நான் அவர் ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருப்பாரோ, எனக்கும் அதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒயின் சிரிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலி வந்துட்டு இந்த மேரேஜ்க்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. லிட்டரலி வந்துட்டு ஒரு 5 days அப்படி தான் வந்து இருக்கும். கேட்டு ஏன்க்குன்னா ஹோப்பே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம தான் வந்துருக்காரு. ஏன்னா இவளுக்கு ரொம்ப நல்லா வராது போல் அப்படின்னு நம்ம தான் வந்துருக்காரு மனுஷன். ஸோ இப்படியே வந்துட்டு அவரும் அதை பற்றிலாம் வந்து திங்க் பண்ணுற அப்படி தான் வந்துருக்காரு. அவருமே அந்த அந்த விஷயத்தெலாம் பற்றி யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. லைக் வந்து லைட்டாக அக்காவோட சைடு பற்றியும் வச்சுருப்பாரு. ஸோ இப்படியே இருந்துட்டு இருக்கச்சா, இப்படியே வந்து டேஸ் போகுது. லைக் இனிமேல் வந்து ஒரு 6-7 அப்படி தான் வந்து இருக்கும் டேஸை. இப்படியே இருந்துட்டு இருக்கச்சா இங்கே பிரிண்டிங் லைக் வந்து அந்த அது பேர் என்னது, இன்விடேஷன்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். பட் அதில் ஏதோ வந்து ஒரு மிஸ்டேக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் பத்திரிக்கை மேலே மிஸ்டேக் வந்திருக்கும். பாதி பத்திரிக்கை மேலே ஓகே. ஸோ அதனால் பாதி பத்திரிக்கை ஃபஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸு உன்னோட சொந்தக்காரங்க உங்கள் சைட்லேருந்து வந்து கொடுத்துட ஆரம்பிச்சிருங்க. அதான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து டேங்கோட மாப்பிள்ளை வீட்டில் வந்து போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரிண்டிங் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் கிளம்புறாங்க. ஒயனை கூப்பிட்டா ஒயின் என்னால் முடியலப்பா, எனக்கு வேறு ஏதாச்சும் பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமான தும்பல். ஸோ இதெல்லாம் என்னால் வாய்ப்பே இல்லை, நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒயின் சொல்லிட்டான். என் வாடி போகா பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு கூப்பிட்டுருக்கேன். அது நீங்கள் சொந்தக்காரங்களாம் என்னாச்சும் பேசுவாங்க. அதான் நீ எப்படி பார்த்துட்டு வைக்கேன் ஒழுங்காக போயிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இருக்க காந்துக்கு தோற்றி விட்டான். சரி அப்படி சொல்லிட்டு அக்காவை அங்கே வந்து போயிருந்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் இப்போ கிளம்பியாச்சு. லிட்டரலி ஒயின் மட்டும் தான் வீட்டில் வந்துட்டுருக்கா. ஸோ இங்கே வந்து டேங் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலையாக அனுப்பிச்சிட்டு வந்திருப்பார். சரி வந்துட்டோம் நம்ம ஆளை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி காலிங் அடிக்க ஒயினோ உடம்பு சொல்லாத நேரத்தில் தான் நம்ம அலையும் வைப்பாங்க. இப்போ தான் ஒரு 2 ஜூஸை குடித்தேன் முடியாமல், 2-3 ஐஸ் கட்டியை போட்டு 2-3 ட்ரே ஐஸ் கட்டியை போட்டு குடித்தேன். இது ஒரு விஷயம்னு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ இப்படியே இருந்துட்டு வச்சா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய்ட்டு ஓப்பன் பண்ணுவேன். லைட் ஃபீவர் தான், எனக்கு வந்து லைட் ஃபீவர் தான், அவ்வளோ ஒன்று ஃபீவர் இல்லை. ஸோ இப்படி இருந்துட்டு வச்சா அவர் போய்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பா. டேங்க அவட பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சாத்த பார்க்குறா. பட் அதுக்குள்ளே வந்துட்டு அவர் உள்ளே வந்துருப்பாரு. என்னாச்சு, எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன வேணும்? சும்மா பக்கத்தில் வந்தேன், அதான் நம்மளால் பார்த்துட்டு போகலாமேன்னு உள்ள இறக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பேசிட்டு இருக்காரு. அது அது அம்மா அப்பா எல்லாம் வேலையை போயிருக்காங்க. சொல்லாவே இல்லை அப்படின்ட்டு ஒரு வந்து சோஃபாவில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, காலமாங்க. அம்மா நீ ஏன் அவ்வளோ கோவமாக இருக்கா? பின்ன என்ன, அன்றைக்கி நீங்கள் பாட்டி இறக்கி விட்டு போகிறீங்க, ஒரு பாய் கூட சொல்லலையா? ஓ மேடம்க்கு அந்த கோவமா? ஈச்சி அதில் ஒன்றும் இல்லை, பேச மாட்டீங்களே அதான் என்னாச்சு அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் குரலையே அவளுக்கு கேவலமாக இருக்குது, என்ன பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை, லைட்டாக ஃபீவர் அவ்வளோதான். ஃபீவர் சொல்கிறாங்க வந்து குறவா. ஏன் பரவாயில்லப்பா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல, வா வந்திய பக்கத்தில் உட்காரு. வேணாம்ப்பா சாமி, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதுக்கு எதிர்க்க இருக்க சோஃபாலே உட்காந்துருப்பா. ரொம்ப பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இந்த மாதிரி ஃபீவர் ஃப்ளூ டைம்லலாம் ஒன்று பண்ணால் சீக்கிரமாக போயிடுமா, என்ன பண்ணோம்? இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. என்ன ஒரு மாதிரியாக சிரிக்கிறீங்க? என்ன? அது ஒன்றும் இல்லை, புதினாவை வந்து அரைச்சி இஞ்சி போட்டு குடித்தா சரியாக போயிடுமா. ஓஹோ உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது நீ நம்ம சொல்லிட்டுருக்க, எங்கிட்ட ஏன் கூட எரிச்சலாகிட்டு இருக்கோம், நான் என்ன சொல்லுவது, இது என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறைச்சிட்டுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது நல்லா வேலை இடி இடிக்கும். ஐயோ ஏதோ சத்தம் கிடச்சிட்டா இப்போது. என் அண்ணன் தான் மேலே இந்த ட்ரம்ஸ் அடிச்சிருக்கான். உங்களுக்கு அண்ணன்லாம் இருக்காரா? இதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை போய் முறியோ, இடி இடிக்குது. ஓ இடி இடிக்குதா? அப்போ மழை அப்படி சொல்லிட்டு போயிட்டு வெளியே போய் டோர் பண்ணி பார்த்தா நல்லா மழை அரைச்சி ஓத்துறா அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடி ஓடுறா. என்னாச்சு? மாடிலாம் ஐயோ அடிச்சுட்டு மறுபடியும் அப்படியே ஸ்லோ மோஷனாக கீழே வந்துட்டுப்பா. என்ன மாடியில் ட்ரெஸ் தான் எனக்கு பிறப்பே எடுத்துடுவோம். இதெல்லாம் மாடிக்கு போகிறதுக்கு ஒரு கேட் இருக்கும், அதை பார்க்க கிட்டத்தட்ட சந்திரமுகியோட அந்த ஒரு சைடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். அதான் கூட நீங்களும் வந்தால் நல்லாயிருக்குங்க. ஓ நானும் வந்துமா?
எதுக்கு எப்போ பார்த்தாலும் இது மாதிரி பண்ணிருக்கீங்க? அதை கூப்பிட்றது தெரியுதா? அதில் செகண்ட் டைமாக சொல்லி காட்டணுமா? சரி சரி விட பத்தாத. சரி உனக்கு ஃபீவர் இவனை இங்கே அதுக்கு என்னால் இங்கேலாம் தனியாக இருக்க முடியாது. இருந்தாலும் நான் டிவியாக போட்டு பார்த்துட்டுப்பேன். இப்போ வேறு கரண்ட் அமுத்துற மாதிரி பண்ணிருக்கானுங்க. அம்மாவுக்கு மட்டும் நான் மழை டைமில் டிவி போட்டு திருச்சி என் தோலை உரிச்சு தொங்க விட்ருவோம். அவங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. சரி வந்து தொலை. இப்போ அப்படியே போயிட்டுருக்காங்க. டே வரேன். ஏன் பயன்படுத்துங்க? இல்லையே சும்மா நீ இந்த மாதிரிலாம் அமைதியாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கத்த பிடிக்கும். சைக்கோ. இப்போது மெதுவாக கேட் கிட்ட வந்திருப்பாங்க. அது போக போக வயிறு இருட்டாக இருக்கும். டேங்கே லைட்டாக தெரிக்காகுது. என்னடா இது அநியாயத்துக்கு இருட்டாக இருக்குது. பசாதான் ஓடிக்கலாமா? இது வேறு விழுந்து சொல்லிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருப்பாங்க. நல்லா மழை ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அந்த படிக்கட்டு கிட்டே போட்டாச்சு. இப்போது பயன்பாட்டுக்கு வந்து மலையில் ஆடிருக்கா. ஏய் ஃபீவர் வச்சுக்கிட்டு என்ன மலையில் ஆடிருக்கேன். எனக்கு மலையில் ஆட ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வேறு இல்லை. ஆத்தா கறி இல்லாததோடு ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிருக்கா. ஏய் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து 2 பேர் ஜாலியாக வந்து 2 பேரும் அப்படியே வந்து மலையில் ஒரு டான்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து ஆடிட்டு அங்கே பார்த்தீங்களா நான் சொல்லலை அங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டுக்கா. என்ன அது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. நல்லா எட்டி பாருங்க. பக்கத்து வீட்டில் வந்து 2வது படிக்கிற பொண்ணு அவங்க நின்றுருக்கா பாருங்க. அவள் தான் எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணாலும் அவளும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அவங்க அம்மா துணி எடுக்க வந்திருக்காங்க. அதனால் அவள் படிக்கிட்டு நின்றுருக்கா. இது ஒரு விஷயமா? அது இல்லை நான் துணி எடுக்கிறேன்ல அதுக்கு தான் அவளும் வந்திருக்கா. நீ 2வது படிக்கிற பொண்ணுக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி பேசியிருக்கா சண்டை போட்டுருக்கா சொல்லிட்டேன். 2வது படிக்கிறாள். நான் தான் 2வது படிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் மனுஷன் பேச முடியாது. அப்போ நீங்கள் மிருகமா. இப்போ நல்ல மழையில் ஆட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு அதாவது வந்துட்டு அவங்க அம்மா கூட துணி எடுத்துட்டு அந்த பொண்ணு அங்கே வந்து போயிருக்கும். இப்போ லிட்டரலி சுற்றி யாருமே இல்லை அமைதியாக இருக்கும். அவன் வேறு நல்லா வந்து ஆடி இருக்கா. இந்த மாதிரி ஒரு மலையை விட்டால் இதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நல்லா மலையில் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். இப்படி இருக்கச்சா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெடுக்காமல் அவனே பார்த்துட்டுருக்காரு. இப்போ வாயினும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்க டக்குன்னு முடிச்சு என்ன நினச்சான் தலை கிஸ் பண்ணியிருப்பாரு. லிட்டரலி 1 செகண்ட் வாயின் வந்து எதுவுமே பண்ணல. அப்படியே ஸ்டக் ஆகிட்டா. ஒரு 1 மினிட் லேட்டர் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆயிருக்கும். இப்போ டக்குன்னு வந்து பிடிச்சி தள்ளி விட்டா. செம்ம கோவம் வந்துட்டு வாயினுக்கு. அப்படியே முறைச்சிருக்கா அவரும் அப்படியே அது நம்ம சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறே தெரியல. அவர் சத்தியமாக இந்த மாதிரி பண்ண வேண்டிய நினச்சி பார்க்கவே இல்லை. சொல்ல அப்படியே பார்த்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒயின் செம்ம கடுப்பாட்டி கீழே வந்துருப்பா. துணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்துட்டு ஹச்சுன்னு தும்பிட்டு இருக்கா. அவரும் அப்படியே வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்க அப்போ தான் கரெக்டாக அம்மா வர உள்ள என்ட்ரி. அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தம்பி நீங்கள் இங்கே அதில் அதை ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன். ஒயினை வந்து நீங்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னான். சரி கிளம்பலான்னு திரும்ப பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கேன். சரிப்பா அப்படின்னு நம்ம சொல்லி எனக்குலாம் செம்ம காண்டு அப்படியே அவரை முறைச்சி தள்ளிட்டு இருக்கா. ஆல்ரெடி சரியான கோவத்தில் இருக்கா. இன்னும் கொஞ்சம் வேறு கோவம் ஏற்றி விட்டாரு. ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவருக்கே அவர் மேலே லைட்டாக கோவம் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து கிளம்பியிருப்பார். எதுக்கு இப்போ தானே வந்தீங்க இருந்துட்டு போகலாம். பரவாயில்ல அப்படியா நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இவங்களும் சரிப்பா தம்பி உங்கள் வீட்டுக்கு தான்ப்பா அவர் வந்திருக்காரு. என்ன ஏதுன்னு பேசி அனுப்பிச்சுக்கோவா. சரி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டார். ஸோ இங்கே காரில் போய்ட்டு அப்படியே வந்து டங்குன்னு தலையை போட்டு முட்டிட்டு இருப்பார். போச்சு ஆல்ரெடி அவள் சும்மாவே திங்குன்னு ஆடுவான். இதில் நான் வேறு அடுத்த பாயிண்ட் எடுத்து விட்டேன்னா அப்படின்னு வந்துருக்கார். ஸோ இப்படியே வந்துட்டு டேஸ் போகுது. ஒரு 2 days லேட்டாக நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? சாதனை பண்ண போகிறேன் நீ நம்ம சொல்லிருக்கா. சாதனை பண்ண போறியா? என்ன சாதனை? நானும் ஒரு 2 days பார்க்குறேன். என் ஒய்யன் அமைதியாக இருக்கா. இதை நினச்சி நான் பெருமைப்படுறதா இல்லை கோவப்படுறதா இல்லை சோகப்படுறதான்னு தெரியல. பிகாஸ் என்னாலே முடியும் போது என்னாலே முடியும். என்ன தான் பேச வர நீ? அது இல்லை உன்னாலே சைலண்ட்டாக இருக்க முடியும்னா என்னால் சமைக்க முடியும். இதுக்கு தான் நினச்சிங்கன்னா சொல்லு. எப்படி நான் மேரேஜ் பண்ணி போகிறேன் அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் சமைக்க கற்றுக்கணும்ல. அதான் ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் சமைக்க கற்றுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். என்ன தான் நம்மளுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சாலும் இன்னும் சில பல டிஷ்ஷஸ் கற்றுக்கணும். ஸோ தட் வா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. நான் வரல எனக்கு மூடு சரியில்லை. இதே தான் நீ 2 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். 2 நாளாக நான் கூப்பிட்டுருக்கேன் இதே. ஸோ இப்படியே வந்து போயிட்டுருக்கா. அவங்க அக்காவும் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கா. சரி வேறு வழி இல்லை சன்பின் கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனே வந்துட்டு போயாச்சு. இப்போது சமைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. லைக் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் வச்சுருப்பா. குக்கரில் வந்து வைங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த யூடியூப் பார்த்தா சமைக்கிறாங்க. ஏதோ ஒரு புது டிஷ் வேறு ட்ரை பண்ணுறா போல இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு குக்கர்லலாம் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அளவெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. லைக் வந்து இந்த தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தெரியாமல் தான் உங்கள் வீடியோவை பார்க்குறேன். இதில் வேறு இது வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனோடய எல்லாம் சமைச்சிட்டு இங்கே ஒயினா அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுப்பா. அப்படியே ஒதட்டிலேயே வந்து டச் பண்ணிட்டு இருப்பா. என்னடியே ஆச்சு உனக்கு? ஒரு வேறு ஒதட்டில் என்னாச்சு வைரஸ் வந்துருச்சா? ஒரு 2 நாள் நானும் பார்க்குற உதட்டு தொட்டுருக்கேன். என்ன பிரச்சனை என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சமைக்கிறியா அப்படின்னு வந்துட்டு கத்திருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வெட்டி போட்டுட்ருக்கா. நான் போய் உட்காடுற முன்னாரம் சரி அப்படின்னு சொல்லிட்டோன்னா இப்போ ஒயின் போய்ட்டு உட்காந்துருப்பான். உட்காண்ட பிறகு அதுக்கப்புறம் அவளும் வந்து உட்காந்துட்டா. நான் விசில் போட்டிருக்கேன் 3 விசில் வந்தோடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சொன்னாங்கன்னா யூடியூப் பார்த்து சமைக்கிறேன் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வேறு கத்திட்டு இருப்பா. 3வது விசில் வந்துருச்சுடி. ஐயோ இந்த அம்மா வேறு இப்போ தான் கூப்பிடுது. ஒயின் கொஞ்சம் அந்த அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிடுறியா?
அக்கா ப்ளீஸ் போடி போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து அம்மா கிட்ட வந்து ஓடிட்டா. ஸோ இப்போ வந்துட்டு ஒயின் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போயிட்டு ஐயோ இது மேலே என்னமோ வந்துருக்கு அக்கா அக்கா அப்படின்னு வச்சுட்டு கதறி கூப்பிட்டு இருக்கா. அவங்க அக்கா வந்துட்டு இவையாண்டு இந்த கற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நீ போய் தொலை எல்லாம் கத்தி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஒயினை வந்துட்டு இந்த மாதிரி கத்திருக்கும். அவள் வரவும் கரெக்டாக அந்த குக்கர் டமார்னு வெடிக்குமா. ஒயினோட காலிலே வந்து அந்த மூடி விழுந்திருக்கும். லைக் நல்ல வேலை பெருசாக எந்த அடியும் இல்லை. பட் காலில் மூடி விழுந்தால் என்ன ஆகும், நல்லா பொண்ணு வீங்கி போச்சு. நல்லா அப்படியே வந்துட்டு வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கா. ஸோ எங்கள் அக்காவுக்கு ஒரு விஷயம் லிட்டரலி ஒன்றுமே புரியல என்ன நினச்சிட்டு. கரெக்டாக அப்பா வேறு உள்ளே என்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒயின் தூக்க ஹாஸ்பிட்டலுக்குன்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பா ஓங்கி ஒரு அரை தான் அக்கா அவர் கல்யாண பொண்ணு எதுவுமே பார்க்கல. பொண்ணுக்கு ஒன்றுமோ அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே அடிச்சுட்டு முறைச்சிட்டுக்கார் பயங்கரமா. உனக்கு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் அவன் டேரக்ட் கேட்டாங்களா நான் வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவளுக்குலாம் ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு. நம்மளால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. கட்டு போட்டு வச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வாங்கினோம்ப்பா விட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அம்மா நீயும் பக்கத்துக்கு வந்து ஒப்பரி வச்சுருக்க இல்லடி நல்ல காலம் அதுமா இப்படி அப்போ கல்யாணத்துக்கப்புறம் இப்படி ஆனால் பரவாயில்லன்ற அது இல்லடி இப்படி ஆச்சுன்னு கஷ்டப்பட்டுருக்கு நீ வேறு. இப்போது இந்த விஷயம் லைக் சம்மந்தி வந்து கால் பண்ணியிருப்பாங்க. சும்மா நார்மலாக கால் பண்ணியிருப்பாங்க எப்படியா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கால் பண்ணியிருக்கும் போது வந்து இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தீர்ந்துருச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சரி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து வீட்டில் இருக்க மாட்டோம்டா நீ ஈவினிங் வரும்போது நாங்கள் இருக்க மாட்டோம்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இவங்க விஷயத்தை சொல்லிட்டாங்க. டேங்க்குலாம் இல்லை கிளம்பி வந்துட்டுருக்காரு மனுஷன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டுருப்பாரு. ஃபஸ்ட்டாலாம் அதாவது முதல்ல கால் பண்ணி சொன்னது சம்மந்திக்கு தான். ஆனால் ஆனால் டேங்க் வந்துருப்பார். ஓடி வந்த மனுஷன் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போய் பார்த்துருப்பாரு. ஓகேவா ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மூச்சு வாங்குது. லிட்டரலி அவர் லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் 4th floor வரைக்கும் ஓடியே வந்திருக்காரு. என்ன அப்படி நம்ம வாங்கி பார்த்துருக்கா. அவரோட பக்கத்தில் அக்காவை மறைக்கிறாரு. அக்கா சாரி இல்லைன்னா அப்படியே ஒரு அரை இப்போ தான் அப்பா கிட்ட வந்து அடி வாங்கி நின்றுருக்கா. இதில் இவர் வேறு அப்படியே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறா. நீ வாங்கி மூடு நான் உங்ககிட்ட பேசுவேன். நான் சமைக்க சொல்லி கேட்டேனா சொல்லி கேட்டேனா சாரி நான் வேணுமே எதுவும் பேசாத. காலில் பட்டது தப்பி தவறு வேற என்ன பட்டு உயிரை போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவா எதுவுமே யோசிக்க பண்ணுறது. அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு நீ கிச்சன்லாம் கூட்டு போகிற. மாமா அவள் மேலே நீ வாய மூடு. அவள் கூப்பிட்டுருந்தா நீ போயிருக்க கூடாது. அவளை விடு. உனக்கு என்ன ஆகிட்டு என்ன பண்ணிப்பேன் அவனை கேட்டு நான் சமைக்க சொல்லி தீர்க்கலாத விஷயம் அப்படின்ட்டு டேங்க நீ எப்படா வந்தேன்னு சொல்லிட்டு அம்மா வந்திருப்பாங்க. இப்போ தான் நீ அம்மா சொல்லிட்டுருக்க. இப்போ வந்து ஆக்சுவலாக அங்கே என்னோட அம்மா அப்பா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவர் அடித்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு. இவன் இந்த அளவுக்கு வந்துட்டு என்னோட தங்கச்சி சாரி அக்காவோட தங்கச்சி மாதிரி இவ்வளோ பாசம் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துருக்காங்க. என்ன ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேங்கோ அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாரு. ஐயோ எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்குலாம் செம்ம காண்டு அடிச்சு இவனுக்கு எவ்வளோ தைரியம் அக்காவே கை நட்டி அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அக்காவை யார் அடித்தாலும் அவனுக்கு பிடிக்காது. அவங்க அப்பா அடித்தது அவளுக்கு இன்னும் தெரியாது. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன பிறகு தான் அவங்க அப்பா வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் வந்துட்டு தெரியல அவள் வந்துட்டு தெரியாமல் தான் வந்துருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி விடுப்பா தம்பி அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வேறு சொல்லிட்டுருப்பாங்க. இப்போ தான் இவர் வேறு அடித்தார் விடுப்பா அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் அமைதியாக இருப்பார். பட் இந்த வார்த்தை என்னோட கதிரை விழுந்துச்சு. எது அப்பா அடித்தாரா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐயோ இருக்குது மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவன் அக்காவை வந்துட்டு திட்டுறதோடு சரி இந்த அடிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. சின்ன வயசில் ஒரு தடவை அடித்தா கூட பேசவே மாட்டான். லைக் எத்தனை நாள் ஆனாலும் பேசாமல் குடும்பப்படுத்துவா. இப்போது அந்த மாதிரி முறைச்சிட்டுக்கா. இல்லைம்மா அது நான் வேணும்னே நீங்கள் வாங்க முடியுங்க யார் கேட்டால் அக்காவை அடிச்சுங்க அவள் கல்யாணமாக பண்ணிக்க போகிறா. இவள் வேறு வீட்டு பொண்ணாங்க போகிறா. நீங்கள் யார் கிட்ட அவள் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுப்பா. சரி ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ விடி அப்பா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சமாதானப்படுத்துறா. ஆனால் இவன் விடுற மாதிரி தெரியல. என்னக்கா நீ சும்மா இருக்கா நீங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நீ இந்த பார்க்கா உன் மேலே யாரெல்லாம் கை வச்சாங்க அவங்க யார்கிட்ட பேச மாட்டேன் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வச்சுட்டு போட்டு படுத்துட்டா. இங்கே எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் நம்மளையும் சேர்த்தா சொல்கிறா அப்படின்ட்டு. ஃபைனலி வந்துட்டு ஈவினிங் போல் டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சின்ன காயம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக வந்து நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க. வீட்டுக்கு வந்து சோஃபாவில் தான் கால் வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்பா தானடி மன்னிச்சு பேசுவாங்கள. அக்கா நீ வா மூடு அவர் ஒன்று அடிப்பா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்கள கை வைக்கக்கூடாது சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கா. இன்னும் வாயன் இதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம் உனக்கு புரியல வாயன். சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. சின்ன வயசில் வந்துட்டு எனக்கு உனக்கும் ட்ரெஸ் எதனாச்சும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் அதாவது எனக்கு எடுத்த ட்ரெஸ் தான் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் உனக்கு வேணும்னு கேட்பேன். எடுத்து கொடுத்துருவேன். அது யாருக்காக உனக்காக அம்மா அப்பா அம்மாக்காக எனக்கு அப்படியே பழகிடுச்சு.
எல்லாமே எதுனாலும் உனக்காக நான் விட்டு கொடுத்துருவேன். எல்லாமே எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இல்லைக்கா அது சரி நீ ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கீழே போயிட்டான். ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக உறுத்திட்டு இருக்குது. சின்ன வயசுலேருந்து எதனாலும் வந்து நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் அப்படியே உறுத்திட்டே இருக்குது. இல்லை இது நடக்கவே கூடாது. சின்ன வயசுலேருந்து எத்தனாலும் எங்கள் அக்கா எனக்காக விட்டு கொடுத்துருக்கா. இந்த விஷயத்தை நான் விடவே மாட்டேன். கண்டிப்பாக மாமா என் அக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவுலாம் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு மேரேஜ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க. சும்மா வந்துட்டு இந்த மாதிரி அந்த மஞ்சள் பூசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லாம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பட் வாயினால் அவ்வளோ வேகமாக நடக்க முடியாது. அம்மா சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்ட் அது பாரு அங்கங்கே நடக்கலாம் கூடாது, கொஞ்சம் அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறியா அப்படியே உட்காந்துருக்கியா அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோ, இந்த ஆடுறதெல்லாம் இங்கே வச்சுக்காது அப்படின்னு சொல்ல அவள் வருவா, அந்த குட்டி பொண்ணு வருவா அப்படின்னு இந்த 2வது கதையை தான் பேசிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்ணுற, அந்த 2வது பொண்ணுக்கும் உனக்கு என்னடி பிரச்சனை, அதெல்லாம் இல்லை அவள் வருவா, அவள் ரொம்ப பண்ணுவா, என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் வேறு அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது நான் சொல்லிட்டேன் நீ உட்காந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டா நான் வந்து சொல்லியாச்சு. ஆனால் இன்னும் வரைக்கும் அப்பா கிட்டே போய் பேசல. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் வந்து ஒரு 4 நாள் கிட்ட ஆச்சு. பட் இன்னும் வரைக்கும் அவன் வந்து பேசலை. மன்னிச்சிருப்பானே. இதுக்கப்புறம் உங்கள் அக்கா மேலே கையை வைக்க மாட்டேன், சத்தியமாக சொல்ல கையை வைக்க மாட்டேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சு ப்ளீஸ். இதுக்கப்புறம் அக்காவை அடிச்சுங்க ஜென்மத்துக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டேன். சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அக்கா கிட்டே சாரி கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து ஓகே நம்ம விட்டு ஆனால் தேங்க மன்னிப்பெல்லாம் மாட்டாளின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து எல்லாம் மஞ்சள்லாம் பூசிட்டு இருப்பாங்க. இங்கே டேங்க் ஒரு மாதிரி காண்டாக இருக்கும், என்னடா இது உட்கார வச்சு மூஞ்சில் என்னத்தையும் பூசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டென்ஷன் இருந்திருப்பாரு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பூசிருக்கும்போது ஃபைனலாக லைக் ஃபங்க்ஷன்லாம் முடியறதுக்கு ஃபைனல் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளையும் பொண்ணு மாறி மாறி பூசிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ வந்துட்டு இந்த மாதிரி டேங்க் பூசிட்டா டேங்க் ஒரு மாதிரியாக வந்துருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் அமைதியாக வந்து எடுத்து பூசி விட்டுருப்பார். அமைதியாக விட்டார், பூசி விட்டு அமைதியாக உட்காந்துட்டாரு. ஆனால் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் டேங்க் பூசி ஒரு சிரிப்பு கூட இல்லை, அமைதியாக உட்காந்துருக்கார் மனுஷன். ஃபோட்டோகிராஃபர்லாம் தம்பி சிரிப்பா அப்படின்னு சொல்லி செத்துட்டான் மனுஷன். சிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலி ஃபங்க்ஷன் வந்துட்டு முடிகிற நெருக்கத்துக்கிட்ட வந்துருச்சு. இங்கே வந்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டா. லைக் வந்துட்டு அப்படியே வந்து சரி ரூம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய்ட்டு உட்காந்துருக்கும் போது டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டிருக்கும். யாரா இந்த நேரத்தில் சார் நம்ம எப்போ ரூமுக்கு வருவோம், அப்போ கதவு தட்டானே வெயிட் பண்ணுவானுங்க போல வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் டேங்க் அமைதியாக உள்ள வந்துருப்பாரு. என்ன வேணும் வெளியே போங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பின்னாடி இருந்து எதுவும் எடுக்கிறாரு. அப்படியே லைக் ஃபிங்கரை வந்துட்டு இந்த மாதிரி வாயில் வச்சு அமைதியாக பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு பின்னாடி இருந்து மஞ்சள் எடுத்துருப்பாரு. லைக் வந்து அந்த ஹல்திக்கு பூசின மஞ்சள் அதை எடுத்து 2 கண்ட்லேயும் பூசிருப்பாரு, கையிலையும் பூசுறாரு. எனக்கு இங்கே ஒன்றுமே போல அமைதியாக ஸ்டக் ஆகிட்டுருக்கா. நான் அக்காவை என் ஒய்ஃபாக நினைக்கவும் மாட்டேன். என்றைக்குனாலும் நீ தான் என் ஒய்ஃப். கீழே இருக்கவங்களாம் சொன்னாங்க இந்த ஹல்தியை முழு மனசோட தான் ஒய்ஃபாக நினச்சி பூசப்பான்ட்டு. அங்கே எல்லோரும் வந்து பூசினாங்களே அந்த மாதிரி நானும் யாரும் உங்கள் அக்காவுக்கு பூசினேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக 2 கண்ணத்துலேயும் அழகாக பூசியிருப்பார், கையிலையும் பூசியிருப்பார். அழிக்காமல் வச்சுக்கோ வச்சுட்டு அப்படியே வந்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே 4 கிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இங்கே வாயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா அமைதியா, எதுவுமே சொல்ல லிட்டரலி சைலண்ட் ஆகிட்டா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டைம் போகுது. அமைதியாக வந்து உட்காந்துருக்கா, கண்ணாடி பார்க்குறா. அவளுக்கு அதை அழிக்கவும் தோண மாட்டேங்குது. யாரை கேட்டது கால் பண்ணிட்டு பண்ணாரு அழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் அமைதியாக வந்து வீட்டில் உட்காந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டா வர. நைட் ஒரு ஜாம போல் முழிப்பு வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் அக்கா வந்து தூங்கிட்டு இருப்பா. ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா, எப்போ நான் இவ்வளோ நேரம் தூங்கினேன் வச்சுட்டு அக்கா அப்படின்னு எழுப்பினா அவள் நல்லா அடிச்சு போட்டாமல் தூங்கிட்டு இருப்பாள். அப்போ தான் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் இச்சிங்காக இருக்கும். பார்த்தா வந்துட்டு ஃபேஸில் அந்த மஞ்சள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருது. ஐயோ சிரிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் எதுக்கு இப்பெல்லாம் சிரிச்சிருக்கேன் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே பால்கனி சைடு போயிட்டு காற்று வாங்கலான்னு போனால் அங்கே பார்த்தா ஹாய் இப்படி நம்ம நின்றுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன் சும்மா காற்று வாங்கலாம். காற்று வாங்குறதுக்கு உங்கள் வீட்டை விட்டுட்டு எங்கள் வீட்டு பால்கனியில் வந்து காற்று வாங்குங்களா? ஏன் வாங்கக்கூடாதா? அக்கா அவ்வளோதான் தூங்கிட்டுக்கா, தூங்கட்டும் வா எனக்கு குட் நைட் சொல்லலாம். என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறக்காதீங்க சொல்லிட்டேன். டென்ஷன் ஆகிடுட்டு நீ ஒரு கம்பெனியோட சீனியர் தான் நினச்சுமா? ஆமாம் என்ன இல்லை கொஞ்சம் அழியாமத்துல என்ன கதை? அதே படுத்து தூங்கிட்டேன். ஓ தூங்கிறதுக்கு முன்னாடி அழிச்சிருக்கலாமே, டயர்ட் ஆகிடுச்சு அதான் படுத்து தூங்கிட்டேன், கவனிக்கவே இல்லை. இப்போ தான் பார்த்துக்கிறேன் சீ மாதிரி கணக்கில் ஒட்டிட்டு இருக்கு, ஃபஸ்ட்டு இதை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சீனை போட்டு ஆனால் கை எனக்கு போகவே மாட்டேங்குது அழிக்கிறதுக்கு. கொஞ்சம் கூட அழிக்க வேண்டியதானே, அப்படியே சொல்ல மட்டும் தான் செய்கிறேன். அது இப்போ அவர் அமைதியாக கிட்டே வந்திருப்பாரு. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, நான் ஒத்துக்க மாட்டேன், கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்.
பட் என்னைக்குனாலும் நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, அதை மட்டும் யாராலும் மாற்ற முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போயிட்டாரு. போகிறதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து இந்த ஃபோனை கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ, நான் அடுத்து செம்ம கண்ணை கம்மலை ஒழுங்காக போய்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வாயினும் உள்ள வந்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பா. சொன்ன மாதிரி தான் அழிக்கவே இல்லை. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே இருந்திருக்கும். இங்கே அம்மா இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறி வந்துட்டு அம்மா கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்கோம், இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு யார் இந்த மஞ்சள் ஆஃபீஸ் விட்டுது, கண்டிப்பாக அந்த 2வது பொண்ணு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து சிரிச்சிட்டு காலுங்க. இப்போ வாய் நினச்சிட்டு என்ன 2 பேர் என்ன சுற்றி என்ன எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துருக்கீங்க, என்ன கதை? அது சரி, உன் மூஞ்சில் யாரை மஞ்சள் பூசினது? ஆமாம் யார் பூசினது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி சீனை போட்டுருப்பா. சரி போ வாஷ் பண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த 2வது பொண்ணுன்னு சொன்னால் இவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஸோ ஃபைனலி வந்துட்டு அவள் வந்து பேசிட்டு போயிருந்திருப்பா இல்லையா. ஆஃப்டர் தட் இங்கே வந்து எனக்கு தூக்கமே வரல. ஸோ அவன் பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி பார்க் போயிட்டா. ஸோ பார்க் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டான். லிட்டில் அங்கேயே வந்து தூங்கிட்டான். ஸோ இப்போ விடிஞ்சா போணுச்சு, நல்லா அங்கேயே வந்து தூங்கிட்டு இருப்பா. வாட்ச்மேனாக வந்துட்டு யாருமா இந்த பிள்ளை இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இவ்வளோ படக்கார பிள்ளை மாதிரி இருக்கு, இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே நம்மளுக்கு எதுக்கு நம்ம விட்டார். ஸோ வாயினை வந்துச்சு இங்கே தூங்கிட்டோமா, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, என்ன கொஞ்சம் கொசுக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கங்கே சுரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் நான் உன் வீட்டுக்கு தான் மச்சான் வந்திருக்கேன். எதுக்கடி என் வீட்டுக்கு? அதுவும் இல்லை மச்சான் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சாதான், சும்மா போய் விட்டுருக்கு, அது என்ன சொல்லு? எல்லாம் மச்சான் பல் தேய்க்கணும், எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் வந்து பார்க்கலேயே தூங்குன்னு தெரிஞ்சு எனக்கு கொண்டுடும். அதான் ரகசியமாக ரெடி ஆகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போனால் அப்போ தான் வெளியே போயிட்டு வந்த மாதிரி சீனை போட்டுக்கலாம் அந்த தோலை அப்படின்னமோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு ஸோ ஃப்ரெண்டு எவ்வளோ ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படியே வந்து இவ்வளோ நடக்கிற கதைலாம் சொல்லியிருப்பா. ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிட்டான் முன்னாடியே. ஸோ இப்போ இவ்வளோ என்ன நடக்குது என்ன அதுன்னு கேட்கும்போது இவன் நடந்த கதைலாம் சொல்லியிருப்பா. முன்னாடி சொல்கிறா இன்னும் வரைக்கும் அது இல்லையா? எனக்கு என்ன பண்ணே தெரியல, சத்தியமாக ஒன்றுமே புரியல. இன்னும் 2 டேஸில் அக்காவுக்கு மேரேஜ். பதட்டமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்ன தான் பண்ண போகிறேன்னு புரிய மாட்டேங்குது. சா அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே இப்போது போயிட்டு இருக்கும்போது இதானே மாமாவோட ஆஃபீஸ், ஆமாம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருக்கா. பெரிய ஆஃபீஸ் லைக் அப்படியே அந்த தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய ஆஃபீஸ். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து நின்றுருப்பாரு. லைக் ஈரன் அப்படியே நிமிந்து பார்த்துட்டே போனாலும் அவர் இடிச்சிட்டா தெரியாமல். ஸோ இடிச்சிட்டு அப்படியே விழுந்ததில் அவரோட ஃபைல்ஸ் எல்லாமே விழுந்திருக்கும். இப்போது ஐயோ சாரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டுருக்கா. அவருமே வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருப்பாரு. சாரி என்னது பிரச்சனையா, நீங்கள் நின்றுருக்கீங்க, உள்ளே போக வேண்டியதானா? இல்லை எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறது தான் என்னோடய கனவு, அதெல்லாம் நடக்குமான்ட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டுனேன். பட் பரவாயில்ல, என்றைக்காவது என்னோடய கனவு நிறைவேறே ஆகும். இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் நீ கேட்காதீங்க, இத்து போதும் ஆஃபீஸ் இது. கையெல்லாங்கடை தான் உள்ளே இருக்கும், சும்மா வெளியே மட்டும் அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க, பந்தாக பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளக்க ஃபுல்லாக கையெல்லாங்கடை பொருளாக நீங்கள் மட்டும் ஃபைலை எடுத்துகிட்டு போனீங்கன்னு வைங்க, எடைக்கு போட்டு காசு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க வாங்க உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றி சரியாக தெரியலாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போக ஃப்ரெண்டு கத்திட்டு ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு அவளோட ஃபேவரட் அண்ணா கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து பேசியிருப்பா. ஓ இந்த தான் அவங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டா? எஸ் இந்த கலர் ரொம்ப நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் வாங்கி கொடுத்துருக்கா. அவனுமே வந்துட்டு ரொம்ப டைம் சந்தமாக சாப்பிட்டுருப்பான், பல நாள் சாப்பிடாத மாதிரி சாப்பிட்டுருக்கான். இப்போ வாங்கினோம் என்ன உங்களுக்கு பசி தானே, உங்களுக்கு எப்படி தானே தெரியுது, எவ்வளோ நான் சாப்பிடல 2 டேஸாக சாப்பிடலையா, என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்ட்டு இந்த கம்பெனியில் எப்படியாச்சும் இன்டர்வியூ எடுக்கணும், அதுக்காக தான். இது ஒரு கம்பெனி, இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக 2 நாள் சாப்பிடாம உழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கிட்டே இருப்பான். என்னாச்சு? இல்லை ஒன்றால் சொல்லுங்கள். ஆமாம் நீங்கள் எதோ சொல்லிட்டு இருந்தீங்கன்னு. அதான் நல்லா கேட்டுக்கும், அது ஒரு இடக்கடை, உள்ளே போனீங்கன்னு வைங்களேன் ஃபுல்லாக இடக்கடை பொருள் தான் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் இடைக்கி போட்டு உங்கள்கிட்டே கொடுப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன் பெரிய விஷயம் இந்த பக்கம்லாம் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பா. இங்கே அவரும் இல்லை அது எப்படி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். சரி நீங்கள் எதுக்கு தான் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கெலாம் போகணுன்னு நினைக்கிறீங்க, வேறுனா ஆஃபீஸ்க்கு போகலாம்ல? இல்லை இந்த ஆஃபீஸ்க்கு போனால் தான் எனக்கு பிடிச்ச பொண்ணை எப்படியாச்சும் நான் வந்து லவ் பண்ண வைக்க முடியும். பாடுறா லவ் கதையா? ஐயோ எனக்கு ஒரு காலேஜ் எந்த சப்ஜெக்ட் கிடைக்கல நினச்சிட்டு இருந்தேன், எடுத்து வந்தீங்கன்னு ஒரு சப்ஜெக்டை சொல்லுங்கள். யார் லவ் பண்ணுறீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஆர்வம்? அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி சொல்லுங்கள் யார்? ஆக்சுவலாக முன்னாடி காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். காலேஜ் படிக்கும் போதா? அப்போ சொல்லுங்கள் என்னாச்சு? இப்போ நான் காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 years அப்படிக்கிட்ட ஆகுது. காலேஜ் படிக்கும்போது நான் பயங்கர கெத்து ரவுடி எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ வாங்கினா ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் லுக்கு விட்டுருப்பான், நம்ப முடியும். இப்போ நம்ப முடியாது, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன் அவளுக்காக. ஆக்சுவலாக அவள் அவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா, லிட்டரலி அவளை பார்க்கறதுக்காக நான் காலேஜ் போவேன். ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய ரவுடி மாதிரி, எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க சீனியர்ன்ட்டு. ஆனால் அவள் என்கிட்ட நாமளே பேசுவாள் லைக் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அதே நேரத்தில்
அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரிலாம் நீ வந்து இருக்கக்கூடாது, ஃபஸ்ட் நல்லா படி அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணேன். அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே கிடையாது. லிட்டரலி வந்து அதெல்லாம் நான் ஒரு மனுஷன் கூட வசதியே கிடையாது. நானும் அவளும் கிட்டத்தட்ட 6 months மட்டும்தான் லவ் பண்ணேன். அந்த 6 months நான் அவளை உண்மையாக லவ் பண்ணேன். அதே நேரத்தில் கொஞ்சம் கண்டுக்காமலும் இருந்தேன். ஆனால் அவள் அதெல்லாம் செட் ஆகாதுன்னு விட்டு போயிட்டான். ஆனால் அவள் தேவதை தெரியுமா? அவள் போன பிறகு தான் எனக்கு எதுவுமே இல்லை, லைஃபே முடிஞ்சிருந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவள் இருக்க வரைக்கும் நான் மற்ற பொண்ணுங்கிட்டே பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். என்னதான் அவள் வந்து நல்லா படி, ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் முக்கியம் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். எது சொன்னாலும் நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நான் பாட்டுக்கு என்ன முடிச்சது வேலை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிருப்பேன். பொண்ணுங்கிட்ட பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் ஒரு நாள் அவள் என்னை விட்டு போனால் எல்லாம் என்னை விட்டு போச்சு. லைக் நான் காலேஜ்லேயும் பாஸ் ஆகலை, எதுவுமே அவ்வளோ ஹரியர்ஸ். எனக்கு கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணுங்க யாருமே கூட இல்லை. அவள் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. லிட்ரலி கண்டிப்பாக நான் இப்போ ஹரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ கண்டிப்பாக நல்லா வேலைக்கு போய்ட்டு தான் கண்டிப்பாக அவளை விட்டு பொண்ணு கேட்பேன். நிஜமாக நான் பார்க்க டீசெண்டாக இருக்கணும் அப்படிச்சுட்டு அவன் அவ்வளோ ஆர்வமாக இருப்பான். இவ்வளோ ஒரு அருமையான காதலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ சரி, அந்த லக்கி கேர்ள் யார், அவங்க பேராச்சும் சொல்லுங்கள். அவள் பேர் பிரியா, ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் இந்த காலேஜ் தான் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் நேம்லாம் சொல்லுவேன். இங்கே வகையில் அப்படி ஸ்டன் ஆகிட்டான். பிரியாவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன குரூப்பு இப்போ அவனும் அந்த குரூப் நேம்லாம் சொல்லியிருப்பான். இங்கே ஒயின் கிளாஸ் செம்ம ஷாக்கு. ஃபோட்டோ என்ன வச்சுருந்தா காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி நம்மளை கேட்காம கேட்பான். வச்சுருக்கேன், நாங்கள் லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பொக்கிஷ மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க. என் ஒயின் கிளாஸ் செம்ம ஷாக்கு. அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. என்னக்கா சொல்கிறா? அப்போ நீ மார்ச் பண்ணிக்க மூவ் பண்ணிட்டியா? அப்போ அந்த அண்ணா இல்லடி, அதெல்லாம் நான் எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டேன், எப்பயோ. இப்போ எனக்கு யாருமே இல்லை. நிஜமா லிட்டரலி அதெல்லாம் மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இதெல்லாம் வேண்டாம் அக்கா. நீ அப்போல்லாம் ஜாலியாக சொல்லிகிட்டு இருப்பியக்கா, நான் வந்து இந்த மாதிரி இவன் வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு தோணுச்சு இது கரெக்டான முடிவுன்ட்டு. நான் அவன் உண்மையாக தான் லவ் பண்ணேன். பட் அவன் என்னோட டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அதெல்லாம் தெரிஞ்ச உடனே நான் வந்து விட்டுட்டேன். கிட்டத்தட்ட அவன் நான் மறந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதெல்லாம் நான் வந்து வளர்க்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறமா அவனையும் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியமும் கிடையாது. 3 ஆகிட்டு போய் தான் ஆகணும். ஸோ அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேக்கா, நீ நல்லா தான் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்லிட்டு இருந்திருப்பா. ஸோ அவள் என்ன தான் அப்படி வெளியே சொல்லியிருந்தாலும் உள்ளக்க அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அதை பார்க்கறதுக்கே எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவள் திரும்பி கேட்டு இருந்திருப்பா. இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு இவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மொத்தராளுங்க 2 பேரும். நீங்கள் எதுக்கிட்டே அடிக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு அவள் போய் கத்திட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ தைரியம், சரி நான் வாங்கி தரேன் இன்னமும் சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு அதே வந்து எனக்கு அப்படியே வந்துட்டு அட் தட் நைட் நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ். லிட்டரலி அவங்களுக்கு அடுத்த நாள் மேரேஜ். இங்கே டேம் உட்காந்து போனங்கிட்டுக்கார் ஃப்ரெண்டுக்கிட்ட நாளைக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஒயின்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான், நாளைக்கு கல்யாணத்தில் வச்சு நான் ஒயினுக்கு தான் தாலி கட்டுவேன். நிஜமா என்ன நடந்தாலும் விட்டுவேன். என்ன நடந்தாலும் இவர் ஒயினுக்கு தான் தாலி கட்டுவாராம். இவர் மேடலேருந்து எழுந்திரிச்சு போய் சீட்டில் உட்காந்துருக்க ஒயினை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வருவாராம். இந்த பொங்கல் வந்தாங்க நம்பணும். என்னடா நடக்காதுன்றியா? அவள் கண்டிப்பாக அவங்க அக்கா கிட்ட தானே இருப்பா. நான் அவளுக்கு தாலி கட்டிக்கிறேன். ஓ அப்படி இந்த பார், அதெல்லாம் நடக்காது. லூஸ் மாதிரி பேசியிருக்காரு. போய் தூங்க கல்யாணம் வச்சுட்டு வச்சு போயிட்டான். இது பிளான் என்னாச்சு வச்சுட்டான். பிளான் முடிஞ்சா அவன் வந்து திருட்டு போயிருப்பான். எவ்வளோ பிளான் கொடுத்தாலும் எல்லாத்தையும் சொதப்பிட்டு கடைசி நேரத்தில் வந்து பிளான் கேட்டுருக்கான். அந்த மாதிரி சொல்லிட்டு கத்திட்டே போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே தேவை உட்காந்து யோசிக்கிறாரு. மணி கிட்டத்தட்ட வந்து 2 மணிக்கிட்ட ஆச்சு. இங்கே வாயினும் தூங்கவே இல்லை. வீட்டில் அவள் தூங்கவே இல்லை. ஏன்னா நாளைக்கு முன்னாடி மேரேஜ். அப்படி யோசிச்சுட்டே அப்படி தான் வந்துருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பா எப்படி அக்காவை குத்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை நோக்கி பார்த்துருக்கா. சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோ என்னன்ற மாதிரி பால்கனி சைட் போய் பார்த்தா அங்கே தேங்க அப்படியே வாங்கின கையை பிடிச்சி வைத்திருப்பாரு. என்ன பண்ணுறீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். இப்போ பார், ஆனால் இதுக்கப்புறம்லாம் கொடுத்துருக்க முடியாது. சரி வா ஓடி போயிடலாம். உனக்கு உங்கள் அக்காவை நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு லவ் பண்ணிட்டு தானே பிரச்சனை. சரி வா, எனக்கும் உங்கள் அக்காவுக்கு என்ன சம்மந்தம் கிடையாது. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓடி போயிடலாமா? கை வேணா லூஸா நீங்கள் மென்டல் மாதிரி பேசிட்டீங்க. இதில் நடக்கிற காரியமா? ஃபஸ்ட்டு இங்கே போங்க. அக்கா இங்கே தான் இருக்கா. அக்கா தூங்கி தரப்பா. தப்பா எனக்கு இதை பற்றி கிட்ட கவலை கிடையாது. நான் சொன்னது தான் நான் லவ் பண்ணுறேன். ஹலோ என்ன நீங்கள் விளையாடுறீங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன் லவ் பண்ணுறேன்ட்டு. எனக்கு நல்லாவே தெரியும்டி நீங்கள் லவ் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு தடவை உனக்கு கிஸ் பண்ணும் போதும் வேணான்னு சொல்ல வேண்டியதானே? அன்றைக்கி அந்த மஞ்சள் வந்து வச்சுனேன், அப்போ வேணான்னு சொல்ல வேண்டியதானே? அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ என்ன? இப்பா எனக்கு நல்லாவே தெரியும் நான் லவ் பண்ணுறேன். அவ்வளோதான், நானும் லவ் பண்ணுறேன். ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை விடுங்க. கையை பிடிக்குன்னு சொல்கிறேன். இதை பாருங்கள்,
நான் உங்களை லவ் பண்ணல. லவ் பண்ணேன். ஆமாம், உண்மையாக லவ் பண்ணேன். போதுமா? ஆனால் இப்போ இல்லை. நான் கிளியராக இவ்வளோ நேரம் உட்காந்து முடிவு பண்ணிட்டேன். என் அக்கா தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு என்ன தெரியும் அக்காவை பற்றி? சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிச்சதுக்கு தெரியாது எங்கள் அக்கா. எல்லா விஷயத்துலையும் கம்பேரிஷன். எதுக்கு எடுத்தாலும் மட்டம் தட்டுறது. எங்கள் அக்கா எனக்காக விட்டு கொடுக்காத பொருளே கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்காக எல்லாமே பண்ணியிருக்கா. நிஜமாக சொல்கிறேன், இந்த விஷயத்தை எங்கள் அக்காவை என்னால் ஏமாற்ற முடியாது. எங்கள் அக்காவுக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதில் நான் செல்ஃபிஷாக யோசிக்கிறேனே வச்சுக்கோங்க. எங்கள் அக்காவை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ தூரம் ஆகிடுச்சா? இந்த பார், நான் நினச்சேன் என்ன வேணால் பண்ண முடியும். டீசெண்டாக அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்குன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். புரியுதா? உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சிட்டாக சொல்லிட்டேன், எங்கள் அக்கா தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம். தச்சால் என் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ அக்கா தானே, நீ தானே சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு அவள் தான் திட்டுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அக்கா திட்டு வாங்கி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டான். இதுக்கப்புறமும் முடியாது. எனக்கு எல்லாமே அக்கா தான். சாரி, மன்னிச்சிடுங்க. நான் உங்களை லவ் பண்ண தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ இல்லவே இல்லை. மன்னிச்சிடுங்க மாமா. கிளம்பு. ஏன் இதெல்லாம் பண்ணாதடி. அவனை உண்மையாக லவ் பண்ணுறீங்க. இல்லை சத்தியமாக என்னால் வாழவே முடியாதுடி. இப்போலாம் தயவு செஞ்சு நல்லா பேசாதீங்க ப்ளீஸ். நான் கூட முன்னாடி ஏதோ சரி ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான் பார்த்த உடனே அதெல்லாம் உண்மையாக லவ் வந்துருமா என்ன அப்போலாம் நினச்சி சால்ட்டாக தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி உங்களுக்கு அடிப்பட்டுச்சுன்னு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. உயிரே போயிடுச்சு அந்த நிமிஷம். அன்றைக்கி முடிவு பண்ணேன் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன். அன்றைக்கி எனக்கு எதுவுமே புரியல, தலைகால் ஓடல, விட்டு கூட விடாமல் லிட்டரலி நான் ஸ்டெப்ஸ்லேயே ஓடுவேன். எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தெரியாது, ஆனால் பிடிக்கும், அவ்வளோதான். நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். சின்ன நடந்தாலும் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டாரு. ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. உங்கள் முடிவு உங்கள் தான், முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி உள்ள வந்துட்டா. இவராக போயிருப்பாரு. ரெண்டு பேருமே அழுகுறாங்க. இப்போ வாங்கி அமைதியாக வீட்டில் வந்து உட்காந்துட்டு வாங்கி முடி அழுதுட்டு இருப்பா. பிகாஸ் அக்கா பக்கத்தில் தூங்குறாங்கல்ல. ஸோ அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் அமைதியாக வந்து அழுதுட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கமே இல்லை, வீடு மூச்சு தான் இருந்திருப்பாள். ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே மேரேஜ்க்கான டேவும் வந்துருச்சு. பண்ணி மேரேஜ்க்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்படியே பதட்டமான மூமெண்ட்டு போயிட்டுருக்கீங்க. எல்லா கடையிலேருந்து வேலை நடந்திருக்கும். வீட்டில் பதட்டமான மூமெண்ட்டு. ஸோ எல்லாம் அப்படியே பக்கவா இப்போது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, பத்திரமா அப்படியே போயிட்டுருக்குமா. எனக்கு என்ன செம்ம தூக்கம், என்ன சொல்கிறது, நைட்டாக தூங்கணும் இல்லையா. ஸோ அவள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேலே தான் தூங்கவே ஆரம்பிச்சிருப்பாள். இங்கே 4 மணிக்கு எழுந்து கடையில் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாள். எங்கள் அம்மா அவளை டிஸ்டர்ப் பண்ணீங்க, அவள் தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாள். அவளே எழுந்து ரெடியாக சொல்லிட்டு எவ்வளோ நான் தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வர அப்படி கிடக்குது. எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒயினே அவள் எழுப்பியிருப்பா. ஒயின் ஏந்திமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினே எழுப்பியிருப்பா. ஒயின் எழுச்சிட்டு தூக்கமாக அதுக்கா நைட்டெலாம் தூங்கலக்கா சரியா, சரிடி என்னடி அப்புறமா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்பி விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவளை எழுந்துச்சு அப்படி ரெடியாக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. இல்லைக்கா நான் நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். விளாடாதடி போய் ட்ரெஸ்ஸை போட்டுன்றேன். நீ கேட்டா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டா. அவளை அப்படி சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு எப்படி மேக்கப் போடுறீங்களோ அதே மாதிரி சிஸ்டராக போடுங்க. எனக்கு எதுக்கு மேக்கப் போடலாம், அதெல்லாம் வேண்டாம், ஏமாட்டி நாங்கள் பார்த்து கொடுத்துறோம். நீங்கள் எனக்கு எப்படி மேக்கப் போடுறீங்களோ அதே மாதிரி சிஸ்டருக்கு போடுங்க அப்படின்னு வச்சுட்டு அவங்க அக்கா சொல்லியிருப்பா. இவன் எதுக்கு அப்படிலாம் வந்துட்டு ஊசி முடிட்டு வச்சுட்டா அது வாய்க்குள்ளே போட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டு முடிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்னதான் ஒயன் வெளியே எந்த கஷ்டத்தையும் காட்டாமல் நார்மலாக வெளியே காமிச்சிக்கிட்டாலும் அவன் வெளியே ஃபீல் பண்ணிட்டு தான் அவளுக்கு. ஸோ அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறான். அவ்வளோதான், எப்போ போல் நார்மலாக இருக்கணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி மேரேஜ்க்கான டைம் வந்துருச்சு. இங்கே பொண்ணு மாப்பிள்ளைன்ற மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு மாடிக்க கூப்பிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. இப்படி இருக்கச்சா இங்கே அம்மா அப்பா இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி அக்கா கூப்பிட்டுருப்பா. என்னடா இவ கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்தாச்சு. நீங்கள் போங்க, நானும் இன்னும் வரோம். அப்படிலாம் வரக்கூடாதுடி, நாங்கள் தான் ஒன்று கூப்பிட்டு வரணும். இல்லைம்மா அதான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே, நாங்கள் வந்துடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க போன பிறகு இங்கே பார்த்தோன்னா ஒன்றுமே புரியாமல் இங்கே ஒயன் மாலை போட்டு வந்திருப்பா. எனக்கு ஒயனும் திருத்துட்டு முடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கா. ஒன்றுமே புரியாமல் எங்கள் அம்மா நீ என்ன பண்ணுறீங்க தெரியலம்மா, அக்கா தான் மாலை போட்டு போன்னு கம்ப்ளீட் பண்ணி அமிச்சா. ஒன்றும் புரியல எனக்கு.
இங்கே டேயாங்க அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு வாயினை. ஸோ இப்போ வந்துட்டு அக்கா வந்துருப்பா, ஏன் போய் உட்காரு, இங்கே எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, பொண்ணு யார் இதில், என்ன இது, யாரா பொண்ணுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு பாருங்க. இங்கே வாயினை உட்காது அது பிரியா என்ன பண்ணுறப்பா, அமைதியாக இருங்கப்பா, இந்த ஒரு தடவை நான் பேசலாம்ல ப்ளீஸ். நீ போய் உட்காருப்போம். உட்காது உட்கான்னு சொல்கிறேன். இப்போ வாயின் அமைதியாக டேங்க் பக்கத்துல போய் உட்காந்துருப்பான். ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண அப்படியே நடக்கட்டும், அப்புறம் சொல்கிறேன். போயிட்டு வர பேசிட்டு இருக்காதடி, என்ன நடக்குதுங்க? நீ அவங்கள உட்காந்து படிச்சுட்டு இருக்கடி. தெரியுமே அவங்க போய் லவ் பண்ணுறாங்க, அப்போ அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும். ஷோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நானும் மேரேஜ் பண்ணிக்குவேன், எனக்கு ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளாப் பண்ணுறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்திருப்பான். இங்கே வயனுக்கு ஒன்றும் புரியல, இவன் இந்த மாதிரி பார்த்துருக்கான். அவன் அப்படி லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு லைக் அவனுமே வேஷ்டி ஷர்ட்டு அந்த கலந்துக்கான நமக்குள்ளேயே இருப்பான். இப்போ வந்து ஏன் என்ன பார்க்குறீங்க, சீக்கிரமாக தாலி கட்டுங்க, இல்லைனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இதுக்கு அவர் இதாண்டா சான்ஸுன்ற மாதிரி வந்து கடை தாலி எடுத்த மனுஷன் ஐயர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கவலையில் அவருக்கு பாட்டுக்கு வந்துட்டு கடை தாலி கட்டு நீங்கள் ஒயன் டே நீ என்னையா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஃபைனலி வந்துட்டு இங்கே வந்து ஒயனுக்கும் எனக்கு வந்து மேட்ச் அண்ணன் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து அம்மாக்குமே ஒன்றும் என்னமோ தலை சுற்றுதுங்க இந்த வந்துட்டு இருப்பாங்க. தேவன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு வந்துட்டு தேவோட அம்மா பார்க்க ஐயோ முடியலைங்கிற வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலி இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு அதே மேடையில் அழகாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இதுங்க பண்ணுற கூத்தை மொத்தம் பேர் உட்காந்து ஷோ மாதிரி பார்த்துட்டுக்கானுங்க. இங்கே ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேமோட அசிஸ்டண்ட்டு, அதான் அவனோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மாறி இவங்களுக்குள்ளேன்ற மாதிரி அதை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இப்படி நடக்குதுங்க, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு மாறி வச்சு அதை போட்டுக்கிறதுக்கு நாங்கள் வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபைனலி வந்துட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே ஒயின் கொண்டு போட்டுலக்கா அது இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இங்கே இது நைட் நீயும் டேங்க பேசினதான் எனக்கு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக தூங்கலாம்ல முடிச்சு தான் இருந்தேன். ஸோ இப்போ தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி உண்மையிலே அக்கா வந்து தூங்கிட்டு இருக்க மாட்டா. ஸோ அவங்க தான் அவங்க நேற்று நைட்டு வந்து பேசியிருந்திருப்பாங்களே, அதெல்லாம் கேட்டுருந்துருப்பா. அவளுக்கு செம்ம ஷாக்காக வந்து கொண்டு போய் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு ஒயின் வந்து நான் எங்கள் அக்காக்காக விட்டு கொடுத்து எனக்கு எங்கள் அக்கா தான் எல்லாமே ட்ராமா சொல்லியிருப்பாளே, அதில் இன்னும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 அதாவது ஒரு 3 மணி போல் தான் ஒயின் தூங்கியிருப்பாளே. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி கடகடன்னு இருந்துச்சு. அவள் வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி என்னென்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து சொல்லு நம்ம சொல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஓகே நாளைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு தங்கச்சிக்கு தான் மாதிரி. அக்கா அது எப்படிக்கா நடக்கும்? ஒயினும் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாக்கா, அவள் ஒத்துக்க மாட்டா. ஆனால் அக்கா உங்கள் லைஃப் என் லைஃபை நடக்கட்டும். அக்கா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பா. என்ன சொல்கிறேன், அவன்தான். ஆமாக்கா அவர் தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டாமே. அவர் ரொம்ப ரெகுலேட் பண்ணார், எங்ககிட்ட பேசினார், வயன்கிட்ட கூட சொன்னார். ஆனால் வயனை வந்துட்டு உங்களுக்கு அந்த மேரேஜ்க்கான விஷயத்தை எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு பையன் பார்த்தாச்சு, அதெல்லாம் மட்டும் நார்மலாக சொல்லி வச்சுருந்தோம், அவ்வளோதான். அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுருந்தாரு. இப்போ பேசினா கூட அவர் ஒத்துக்குவாருக்கா. எங்கள் அக்காவுக்கு நம்ம லைஃப்பும் செட்டில் ஆகணும், நம்ம லைஃப் செட்டில் ஆனால் மட்டும்தான் அவனுக்கு வந்து கில்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவனுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அக்காவுக்கும் அவனை வந்து பிடிக்க தான் செய்யும், என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவனை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவளுக்கு எந்த ஒரு பெரிய தாட்டுமே இருந்திருக்காது. கடன் நைட்டோட நைட்டாக அவனுக்கு வந்து கால் பண்ணி சொல்ல அவனுக்கு லிட்டரலி செம்ம ஷாக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து செம்ம ஷாக் ஆகிட்டான். இது நாளைக்கு காலையில் உனக்கு எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சுன்னா இவன் பாட்டு கால் பண்ணி நாளைக்கு காலையில் உனக்கு எனக்கு கல்யாணம், நான் தான் வந்துட்டு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இந்த இடத்துக்கு வந்துட்டு லொக்கேஷன் மட்டும் வச்சு வச்சுட்டா. யார் நீ நம்ம சொல்லிட்டு அவன் இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்து அந்த கதை எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலில் வந்து மண்ணு கேட்டிருப்பான். விட மன்னிச்சு வர்றான், மறுபடியும் நம்மளால இதை பண்ணிட்டு இருக்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே மணி மணித்து கேட்டிருப்பான். சரி வீட்டுத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுதா. இருந்தாலும் நீ அவரையும் ஒன்றும் லவ் பண்ணாத. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, லவ் பண்ணலன்னு சொல்ல முடியாது, மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி வேறு எதுவும் பெரிய இமேஜினேஷனும் நான் வந்து பண்ணி வைக்கல. எனக்கு என் தங்கச்சினா எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன இப்போ நான் லவ் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு விட்டு போயிடுவா? அவ்வளோ பண்ண மாட்டேன் அப்படி அவன் கையை பிடிச்சிருப்பான். ஸோ எப்படியா வந்துட்டு இந்த கதையை அவங்க சொல்லி முடிக்க எங்கள் அம்மாவுக்குன்னா ஒன்றுமே புரியல. நம்ம பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று, நடக்கிறது ஒன்றுன்ற மாதிரி அவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்த குடும்பமும் ஒன்றா ஒரு சர்க்கிள் மாதிரி சேரை போட்டு உட்காந்து பேசுது. ஸோ ஃபைனலிட்டே அங்கே அவரோட சைட்லேருந்து அவரோட விஷயங்கள், ஒயினோட சைட்லேருந்து ஒயினோட விஷயம் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாம் அப்படி பார்த்துட்டுக்குதுங்க. இதுங்க கம்முக்குடி மாதிரி இருந்துக்கிட்டு ரெண்டு என்ன வேலை பண்ணுறது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டுக்குதுங்க அதை பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலி மேரேஜ்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு எல்லாம் கிளம்புறாங்க. நீங்கள் வாங்கி நான் கிட்டே வராத சொல்லிட்டேன். என்ன நீ மட்டும் உனக்கு இஷ்ட நேரத்தில் கிஸ் பண்ணாதா? இப்போலாம் கிட்டே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏய் ஜாலி பண்ணுற, அதான் இப்போ நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, ஆயிடுச்சா என்ன கொண்டுறேன்
என் 2 பொண்ணுங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா, ஒருத்தி போனால் இன்னொருத்தி இருக்கான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ வச்சுட்டு அப்பா வேறு ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு, வாய் முறைங்களா அப்படின்னு வச்சுட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துட்டாங்க, மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாம் வயநாடு வீட்டில் தான் வந்துருக்காங்க. இப்போ எல்லாம் அப்படியே தனியாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு 2 ஜீவன்களை மட்டும் காணும். அது யார் வேறு யாரும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பிரியாவும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் பேர் ராகுல். ஸோ அவங்க 2 பேரும் அந்த நாளை காணும். எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுங்க வந்து தனியாக டெரஸ் நின்று பேசிட்டு இருக்குதுங்க. லைக் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, என்னதான் வந்து இப்போ திடீர்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் இந்த காலேஜ் டைமில் என்ன நடந்துச்சு, பிரேக்கப் அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிதுங்க. இவளுக்கும் வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஓகே இவன் வந்து நம்மளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்துட்டு அந்த முன்னாடி இந்த லைட்டான ஒரு கன்சர்ன் அப்படியே எட்டி பார்க்குது. மாரியா இன்னும் எம்மன் அவ்வளோ லவ் எப்படி இருக்கும்ப்பா, உனக்கு தான் நிறையா வந்துட்டு ரோசி காசின்னு என்னவோ இருந்தாலுங்களே, அப்புறம் எப்படி உனக்கு அதெல்லாம் என்னவோ தெரியல, அதெல்லாம் விட்டு போன பிறகு தான் எனக்கு வரவே தெரிஞ்சு. மாரியா அவளுக்கு விட்டு போன பிறகு தான் நீங்கள் வரவே தெரிஞ்சு கேட்டா, இன்னும் என்ன சொன்னாலும் விட்டு கடை போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இன்னும் பேசிட்டு அப்படி கீழே வந்துருக்கோங்க. மாரியா மேலே போய் ரொமான்ஸா அப்படிங்கிற மாதிரி என்ன காய்ச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தியா மேரேஜ் வந்துட்டு இது மாதிரி நடக்க முடியாமல் நடந்த உங்கள் அக்காவே ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க, நம்மளாம் ஏமாத்திரம், நம்மளாம் எப்போ திறந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு பாரு ஊர் சும்மா கத்தி யாராச்சும் சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே எல்லோரும் வந்துட்டு என்னென்னமோ எப்படியோ எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு ஃபேமிலியாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வரைக்கும் எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு அக்காவும் டைம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து மாற்றி நம்ம எல்லாம் ஒன்றா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒரு ஹாப்பி எண்டிங், ஹாப்பி ஃபோட்டோ. ஓகே இந்த ஒன்ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட வந்துட்டு இவ்வளோ ஒரு 3 மணி நேரமாக 4 மணி நேரமாக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப வேர்க்குது வேறு, ஃபேன் வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வந்துட்டு வேர்த்து கொடுத்துட்டு பயங்கரமாக. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒன்ஷாட்டில் மீட் பண்ணலாம். இந்த ஒன்ஷாட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. பாய்.